கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்ப பார்க்க போகிற செய்தியானது யோயேலின் தீர்க்க தரிசனங்கள். யோயேலின் தீர்க்க தரிசனங்கள் 3 அதிகாரங்களை கொண்டதா இருக்கிறது. இந்த 3 அதிகாரங்களிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்த்தோம்னா, சுவிசேஷ யுகத்திலே நடந்த சம்பவங்களை குறித்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சுவிசேஷ யுகத்தை குறித்து அதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய மில்லேனியல் யுகத்துல நடக்கக்கூடிய அந்த உபத்திரவ காலத்தை குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறாரு. மில்லேனியல் யுகத்தில் நடக்கக்கூடிய ஆசீர்வாத காரியங்களையும் குறித்து சொல்லியிருக்கிறார். அப்ப சுவிசேஷ யுகம் அதற்கப்புறம் வரக்கூடிய மில்லேனியல் யுகம் இருக்கக்கூடிய அந்த காரண காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இவர் தீர்க்க தரிசனமாக தேவன் அங்கே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை நாம இந்த காரியங்களை குறித்து நாம இந்த இதை பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் எழுதப்பட்டது ரொம்ப நாட்களுக்கு முன்பே எழுதப்பட்டது. சுவிசேஷ யுகத்திற்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் சுவிசேஷ யுகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத இவர் தெளிவாக அங்க வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை தொடர்ந்து வரக்கூடிய மில்லேனிய யுகத்துல வரக்கூடிய அறுவடை காலங்கள், அந்த அறுவடை காலங்கள்ல அப்புறம் வரக்கூடிய மகாபத்ரம் காலங்கள் இதெல்லாம் குறித்து சொல்லியிருக்கிறார். விசேஷித்த விதமாக 1வது அதிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, யூத யுக அறுவடைக்கும் சுவிசேஷ யுக அறுவடைக்கும் இடையில் உள்ள அந்த காலங்களினுடைய நடந்த நிகழ்வுகளை அவர் அங்கே தெரியப்படுத்தியிருக்கிறார். சரி, இந்த காரியங்களை குறித்து நாம பார்க்கலாம். அதோட தலைப்பு யோயேலின் தீர்க்க தரிசனங்கள் பாகம் 1. இந்த செய்தி பாஸ்டர் ஜாலி அவர்கள் 1964ல பேசின ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனா அவர் எந்த தலைப்புல கொடுத்திருக்கிறாருன்னா, முன்மாறியும் பின்மாறியும் அப்படிங்கிற தலைப்புல பாஸ்டர் ஜாலி அவர்கள் பேசியிருக்கிறார் இந்த காரியங்களை குறித்து. யோவேல் 2:23ல என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இப்ப இந்த காரியங்களை வைத்துதான் அவர் முன்மாதிரி பின்மாதிரி என்ற தலைப்பு கொடுத்து இந்த யோயேலின் தீர்க்க தரிசனங்கள் உள்ள அனைத்து காரியங்களுமே அவர் விளங்க பண்ணி இருக்கிறார். அந்த காரியங்களை குறித்து தான் நாம இப்போ பார்க்க போயிடும். இந்த முன்மாறி அப்படிங்கிறப்போ சுவிசேஷ யுகத்துல வெளிப்பட்ட சத்திய காரியங்களை தான் முன்மாதிரி என்று அங்க விளக்குறதை நாம பார்க்கிறோம். முன்மாதிரி பின்மாதிரி அப்படிங்கிறாரு. முன்மாதிரி அப்படிங்கிறப்போ சுவிசேஷ யுகத்துல வெளியான சத்தியங்கள். அப்ப என்ன சத்தியம் வெளியானுச்சு சுவிசேஷ யுகத்துல? எந்த விதமாக முன்மாறி பெய்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பரமழைப்புக்கான செய்தி அங்க நற்செய்தியா அறிவிக்கப்பட்டது. அதுதான் அங்க சொல்றாரு. முன்மாதிரி பெய்தது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. ஆண்டவராகிய எஷாவும் அந்த ராஜ்யத்துக்கான காரியங்களை குறித்து சொன்னாரு. பரமழைப்புக்குள்ள நுழைவதற்கான காரியங்கள் ராஜ்யத்துக்கான அந்த அழைப்பு அங்க கொடுக்கப்படுகிறது. அந்த சத்திய காரியங்களை தான் முன்மாறி என்று அங்க சொல்லுகிறாரு. பின்மாறி அப்படிங்கிறப்போ மில்லியன் யுகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், அதை பின்மாறி என்று அங்க சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். அதை நம்ம பின்னால நம்ம விளக்கமா இந்த வசனங்களை குறித்து நாம பார்க்கலாம். அப்ப மலை அப்படிங்கிறப்போ எப்பவுமே சத்தியத்துக்கு அடையாளமா இருக்காது இல்லையா? உபாகமம் 32:2 படிக்கிறோம். மலையாந்து இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று அங்க சொல்லுகிறதை படிக்கிறோம். அப்ப மலை, நீர் இதெல்லாம் சத்தியத்துக்கு அடையாளமா சொல்லப்பட்டது. அதே போல முன்மாறி பொழியுது அப்படின்னாக்க அங்கே சுவிசேஷ யுகத்துல பெய்த அந்த சத்திய மலை, அந்த முன்மாறி அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் மில்லியன் யுக ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்மாறி மலையை குறித்தும் அங்கே சொல்லுகிறாரு. அப்ப மாலை அப்ப சத்தியா அங்கே பொழியக்கூடிய காரியங்களை குறித்து தான் அங்கே சொல்றாரு அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப நாம
ஒவ்வொரு வசனமாக நாம யோகியல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வசனங்களை ஒவ்வொன்றாக நாம பார்த்து அதற்கான விளக்கங்களை நாம் ஆராய்ந்து தியானிக்கலாம். முதலாவது யோகியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல முதலாவது அதிகாரம் 1-2 வசனங்கள் பார்த்தோம்னா ஆரம்ப முகவரி கொடுக்கிறார். பெத்துவேலி குமாரனாகிய யோயேலுக்கு உண்டான தீர்க்க தரிசன வசனம். ஆரம்பமே என்ன சொல்றாரு? முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்ட சம்பவித்தது உண்டோ என்று சொல்றாரு. இல்லையா? முதியோரைக்கு அழைச்சு கேட்கிறாரு, சொல்றாரு, தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள் என்று அங்கே சொல்றாருங்கிற பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி இங்க மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவிக்கிறார். அது முதியோர்களையும் பின்னர் தேசத்தின் எல்லா மக்களையும் கவனமாக கேட்கும்படிக்கான ஒரு அழைப்பாக அங்க இருக்குது. முதியோரே அப்படிங்கிறப்போ முதியோர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? நீண்ட அனுபவம் உள்ளவர்களாக, நீண்ட கால அனுபவம் உள்ளவர்களா இருப்பாங்க. பல ஆண்டுகள் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் எப்போ நினைவு வைத்திருப்பாங்க. அவர்கள் கூட இந்த போன்ற ஒரு நிகழ்வை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிதான் அங்க வலியுறுத்திருக்கிறார். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்ட சம்பவித்தது உண்டா? பின்னால் அவர் சொல்லக்கூடிய அந்த காரியம் அது இதுவரைக்கும் இதுக்கு முன்னால் அது மாதிரி சம்பவித்தது இல்லை, இதுக்கு பிறகு சம்பவிக்காது அப்படிங்கிற மாதிரிதான் இங்க சொல்லக்கூடிய காரியங்களே இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம். அதே போல தேசத்தின் சகல குடிகளே அப்படின்னு சொல்லி அடிக்கிறார். அப்ப அழைக்கிறாரு. அப்ப இந்த செய்தி வெறுமனே முதியோர்களுக்கு மட்டுமல்ல, சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும் அனைவருக்கும் உள்ள செய்தியா இருக்குது. யோவேல் சொல்லக்கூடிய இந்த காரியங்கள், தீர்க்க தரிசன காரியங்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. என்ன வர்றாரு அப்படின்னா, உங்கள் நாட்களாவது உங்கள் பிதாக்களின் நாட்களாவது தலைமுறையாக நினைவு கூறப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நிகழ்வு நடக்க போகுது, ஒரு சம்பவம் நிகழும் அப்படிங்கிறத இது சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவித்தது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உங்கள் நாட்களாவது உங்கள் பிதாக்கள் நாட்களாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா அப்படிங்கிறப்போ இது கேள்வி கேட்டு பதிலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி அல்ல. இது இது போல ஒருபோதும் நடந்தது கிடையாது. இப்ப இங்க வரக்கூடிய அடுத்தது சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் இது வரைக்கும் நடந்தது கிடையாது அப்படின்னு தான் இங்க சொல்றாரு. அதோட கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, இனி வரக்கூடிய அல்லது நிகழ இருக்கக்கூடிய தேவனுடைய நியாய தீர்ப்பு மிகவும் அசாதாரணமானதா இருக்கும் அப்படிங்கிறத அங்க உணர்த்துறாரு. அதே போல இன்னும் இதற்கு ஒத்த விதமா இன்னும் கூட சில வேத வசனங்கள்லாம் வேதாந்தத்துல சொல்லப்படுகிறது. பார்த்தோம்னா 32:7 பார்த்தோம்னா, பூர்வம் நாட்களை நினை, தலைமுறையாய் சென்ற வருஷங்களை எல்லாம் கவனித்துப்பார், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவாங்க. மூப்பர்கள் தகப்பன்கள் அவங்கெல்லாம் நடந்த காரியங்களை சொல்லுவாங்கன்னு சொல்றாரு இல்லையா? சொல்லும் போது எரியாம 2:10 என்ன சொல்றாருன்னா, ஆனா அங்க யோவேல் என்ன சொல்றாரு? உங்கள் நாட்களில் நடந்துடாத ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறாரு இல்லைங்களா? ஆனா இங்கே உபாகத்துல அதெல்லாம் கேட்டு பாரு, நடந்துச்சான்னு கேட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. எரியாம 2:10 என்ன சொல்றாரு பார்த்தோன்னா, நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ அப்படின்னு கேட்டுப்பாரு சொல்லி அங்க இங்கே சொல்றதை பார்க்கிறோம். அதுவே மத்தேயு 24:21 சொல்லும்போது, உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரமும் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ யோவேல் தீர்க்க தரிசனத்துல இதுக்கப்புறம் வரக்கூடிய சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் இதுக்கு முன்னால நிகழ்ந்தது கிடையாது, இதுக்கப்புறம் நிகழ போவதும் கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக உரையாக அங்கே சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த வசனம் தேவனுடைய நியாய தீர்ப்புடைய ஒரு தீவிரத்தைய அதை அனைவரும் கவனித்து மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தையும் வலியுறுத்தக்கூடியதா இருக்குது. எதுக்காக அப்படி சொல்றாரு யோவேலு? இதுவரைக்கும் கேள்விப்பட்டது உண்டோ அப்படி சொல்லும் போது, உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்கள் நாட்களாவது இப்படிப்பட்ட சம்பவித்தது உண்டா
கேள்விப்பட்ட உண்டா, சம்பவித்து உண்டா என்று சொல்லும் போது எதுக்காக இந்த காரியம் சொல்றாரு? தேவனுடைய நியாய தீர்ப்பின் பின்னால சொல்லக்கூடிய காரியங்களை, தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்த காரியங்களும் சொல்ல போகிறாரு. அவர்கள் செய்த பாவமான காரியங்களும் அதற்கு தகுந்த விளைவுகளை எல்லாம் சொல்ல போறாரு. அப்ப இந்த நியாய தீர்ப்புடைய தீவிரத்தையும் அதை அனைவரும் உணர்ந்து கவனித்து மனம் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தையும் வலியுறுத்தக்கூடியதாக தான் இந்த செய்தி இருக்கிறது. யோவேல் புத்தகத்து முழு செய்திக்கும் இது ஒரு வலிமையான முன்னுரையாக இந்த 2வது வசனம் இருக்குது அப்படிங்கிறத நாம பார்த்தோம் இல்லைங்களா? அதற்கு ஏற்றாது போலவே ஆண்டவரை எஸ்ஆர் சொல்லும்போது, உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத, இனிமேலும் சம்பவியாத மிகுந்த உபத்திரம். அதை குறித்தெல்லாம் எரேமியா சொல்லுகின்றார், விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்று பாருங்க எல்லாம் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இதுவரைக்கும் ஒருபோது சம்பவிக்காத ஏதேனும் ஒரு காரியம் சுவிசேஷ யுகத்தில் சம்பவிக்க வேண்டியதா இருந்து, சுவிசேஷ யுகத்தில் நடந்த சம்பவம் சரி, அதற்கு அப்புறம் வரக்கூடிய மகாபத்தில் நடந்தது சம்பவமும் சரி, இதுக்கு முன்னால நடந்ததும் கிடையாது, இதுக்கப்புறம் நடக்க போறதும் கிடையாது. அந்த விதமான காரியங்களை தான், அந்த நிகழ்வுகளை இவர் சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான் இங்க வலியுறுத்தி சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்த 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இந்த செய்தி நான் சொல்ல போகிற இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அப்படி தெரிவிக்க ஒரு முக்கியமான செய்தி இதுல இருக்குது அப்படிங்கிறது அவர் அங்க அறிவிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப தேவன் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை ஒரு தலைமுறைக்குள் மட்டும் வைத்திருக்காம தலைமுறை தலைமையாக நினைவு கூர்ந்து போதிக்கும்படி அங்கே இவர் கட்டளை இடுகிறார். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய காரியம் அவ்வளவு முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. தலைமுறை தலைமுறையாக அது நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு அங்க சொல்ற பார்த்தோம். அதனாலதான் இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கன்னு சொல்றாரு. இது வெறும் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லும்படி அல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அவருடைய மகிமையும் அவர் அளித்த எச்சரிப்பையும் அடுத்த தலைமுறைக்கு உண்மையாக கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே அவர் வலியுறுத்துறார். அதை செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள். உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள் சொல்றதை பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா தேவனை குறித்த அறிவு ஒரு தலைமுறையோடு முடிவடைய கூடாது. ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு தேவனுடைய செயல்களை எல்லாம் எடுத்து செல்லணும். அவருடைய வார்த்தையை எடுத்து செல்லும் ஒரு பொறுப்பை ஒவ்வொரு சந்ததியாரும் வைத்திருக்கிறாங்க. நாம இருக்கிறோம்னா நாம பிள்ளைகளுக்கு தேவனை குறித்தும் அவருடைய குண இயல்புகளை குறித்தும் அவருடைய ரட்சிப்பின் திட்டங்களை குறித்தும் அவருடைய நீதியை குறித்தும் படிப்பிக்க வேண்டியது அவசியம். அப்படி படிப்பிக்கும் போது அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொண்டு போவாங்க. ஆபிரகாம் தேவதூதன் சொல்லும் போது கூட ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நீதி நியாயங்களை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே அதை செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது, அது நீதியா இருக்கிறது. அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததியாருக்கு சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த வசனம் சொல்லும் போது 4 தலைமுறைகளை சொல்றார். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அப்புறம் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவுள் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளை குறித்து இங்க குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நடந்து கொண்டிருக்க தற்போதைய தலைமுறை, அப்புறம் அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததியார், இப்படி 4 தலைமுறைகளை இங்க சொல்றார். இப்ப இதுக்கெல்லாம் நீங்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய கிரியைகள் மறக்கப்படாமல் என்றும் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இது நோக்கமா இருக்கு. அதனால்தான் யோவேல் தீர்க்கதரிசி இவ்வளவு ஆணித்தரமாக அந்த காரியங்களை சொல்லுகிறார். தேவனுடைய செயல்களை அடுத்த தலைமுறைக்கு அறிவிப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய முக்கியமான பொறுப்பா இருக்கிறது. விசுவாசம் தானா அடுத்த தலைமுறைக்கு வந்துடாது, அது போதிக்கப்பட வேண்டும். மந்திரி சொல்லும் போது கூட பிலிப்பே போய் இதன் அர்த்தம் உனக்கு தெரியுமான்னு மந்திரி சொல்லும் போது கூட ஒருவன் எனக்கு எடுத்து சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம தேவனை குறித்தும் குண பண்புகளை குறித்தும் ரட்சிப்பின் திட்டங்களை குறித்தும்
பாவத்தின் விளைவுகளை குறித்தும் அதையெல்லாம் எடுத்து சொல்லலாம். வேற யாருக்கு எடுத்து சொல்றது? நிச்சயமா நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி எடுத்து சொல்லலைன்னா விசுவாசம் தானாக அடுத்த போல தலைமுறைக்கு செல்லாது. நிச்சயமாகவே அது போதிக்கப்பட வேண்டும். இப்ப தேவனுடைய இரக்கமும் நியாய தீர்ப்பு ரெண்டையும் முழுமையாக நம்ம பிள்ளைகளுக்கு நாம கற்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தலைமுறையும் தேவனுடைய சாட்சியை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கணும். அப்ப இதை குறித்த காரியங்கள் எல்லாம் கூட இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. அதை பார்த்தோம்னா உபாகமம் 6:6 சொல்றார், உனக்கு கட்டளையிட இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே பேசி. இப்ப பிள்ளைகளுக்கு கருத்தா பேசிக்கணும். உட்காந்துருக்கும், எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், நடக்கும் போதும் எப்போதும் பிள்ளைகளோட சத்திய காரியங்களை குறித்தே பேசு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். சரிங்களா? அதே போல உபாகம் 4:9 என்ன சொல்றாரு, அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவர்கள் என்ற கட்டளையிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே பவுல் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது கூட, நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி அப்படிங்கிறார். அப்ப சத்திய காரியங்கள் அடுத்தடுத்து போய்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு அது போய்கொண்டே இருக்கும். அப்பதான் விசுவாசம் வளரும். தேவனை குறித்த அறிவிலே அவர்கள் வளரக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப தேவனுடைய கிரியைகளை உண்மையா நினை கூர்ந்து அவற்றிலிருந்து பாடம் பாடத்தை கற்று அடுத்த தலைமுறைக்கு உண்மையோடு நம்ம எடுத்துரைப்பதுதான் இந்த வசனத்தோட மைய செய்தியாக இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த சந்ததிக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகள்லாம் கொண்டு போகணும். ஏன்னா இந்த செய்தி எப்படிப்பட்டது, இது வரைக்கும் சம்பவித்ததில்லை, இதுக்கு மேலும் சம்பவிக்காது. அப்படிப்பட்ட முக்கியமான காரியங்கள் இங்க சம்பவிக்க போகுது, அதெல்லாம் தெரிவிங்க, அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படிங்கிறதா இந்த வசனத்துடைய கருத்தா இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப சம்பவிக்க இருக்கிற அந்த காரியம் எவ்வளவு முக்கியமானது என்று இந்த வசனம் நமக்கு காண்பிக்கூடியதா இருக்கு. எவ்வளவு புதுமையானதாகவும் எவ்வளவு வழக்கத்திற்கு மாறானதாகவும் எவ்வளவு குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கும் என்றால் தலைமுறைதோறும் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான செய்தியாக இந்த செய்திகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதா யோயல் சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, அது என்ன செய்திங்கிறத அவர் சொல்றார். யோயல் 1:4 பார்த்தோம்னா என்ன சொல்றாரு, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது சொல்லப்பட்டது. இந்த பச்சை கிளின்னு நம்ம பேரட்னு நினைச்சிடக்கூடாது. சில புழுக்கள் வகைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு பேர் இருக்குது. இந்த இப்ப பால்மர் வாம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பச்சை புழு பால்மர் வாம் சொல்லப்படுகிறது. லோக்கஸ் வெட்டுக்கிளிங்கிறப்போ இந்த இந்த இப்படி படத்தில் தெரிய அந்த புழுக்கும் லோக்கஸ்ட் அப்படிங்கிற பெயர் உண்டு, வெட்டுக்கிளி அப்படிங்கிற பெயர் உண்டு. அதே போல டேங்கர் வார்ம்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு பூச்சிக்கும் பச்சை கிளிங்கிற பெயர் உண்டு. அதனால இது பேரட்டு அப்படிங்கிற அந்த விதமான பச்சை கிளி நினைக்கக்கூடாது. இதெல்லாம் புழுக்கள் இனத்தை சேரக்கூடியதா இருக்கிறது. இதெல்லாம் ஒன்றும் ஃபார்ம் ஆகி தான் அந்த பெரிய வெட்டுக்கிளி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுகிறது. அதே போல் கேட்டர் பில்லர், இதுதான் முசுக்கட்டி பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களா இருக்கு. இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு பார்த்தோம்னா, பச்சை கிளி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போனதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப இந்த நிகழ்வை தான் சொல்றாரு. இந்த காரியம் முழு சுவிசேஷத்தின் சரித்திரம் இவ்வசனத்துல உருவகமாக சுருக்கமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 4 பூச்சிகள் வெட்டுக்கிளியின் வளர்ச்சியை 4 நிலையிலே குறிக்கின்றன என்று வேதாகம நிபுணர்கள் சிலர் கருதுகிறாங்க. அழிவை உண்டாக்கக்கூடிய இந்த 4 பூச்சிகள் இல்லையா, இது தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே சுய தோற்றமான பொருளையுடையதா
இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்று அப்போ சொல்ல பேதுரு சொல்வதை நாம அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த 4 காரியங்கள் அவைகள் குறிப்பிடத்தக்க வரிசையில சுவிசேஷத்திலே அழிவை உண்டாக்கக்கூடிய செயல்களா இருக்கிறது. இப்ப இந்த 4 பூச்சிகளை அடையாளப்படுத்தக்கூடிய காரியம் அடுத்ததாக சுவிசேஷத்திலே வளர்ந்த கனிகளை, இந்த பயிரை அழித்த ஒரு காரியத்தை தான் அங்க சொல்றாரு. இப்ப சுவிசேஷத்துல எந்த பயிர் வளர்ந்தது? சத்தியமாகிய பயிர் வளர்ந்தது இல்லைங்களா? இளம் பயிர் அதை முன்மாறி பெய்ய பண்ணுவேன்னு சொன்னார்ல, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? முன்மாறி பின்மாறி பெய்யும் அப்படிங்கிறாரு. சுவிசேஷத்துல பெய்தது முன்மாறியா இருக்கிறது. முன்மாறியா சத்தியம் பெய்து ஆவிக்குரிய கனிகளை அங்க இருக்கிற ஜனங்களிடத்துல வளர்த்து எடுத்தது. அப்படி இருக்கும்போது அந்த வளர்ச்சியை இது என்ன பண்ணுது? இந்த புழுக்கள் கெடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதாங்க சொல்றாரு. அப்ப சுவிசேஷத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற சத்தியத்திற்கும் அதன் ஆவிக்கும் கர்த்தர் ஜனங்களுக்கும் இவ்வாறு அழிவை உண்டாக்கின 4 காரியங்கள் இருக்குது. அந்த 4 காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரலாற்றுல சபை வரலாற்றை பார்த்தோம்னா, சபையில முதல்ல 12 பேரு, அப்புறம் அப்படியே படிப்படியா பெந்தகோஸ்து நாளும் 3000 பேர் 5000 பேர் அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்குது. போகும்போது அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்தோம்னா அங்கங்க மூப்பர்களை ஏற்படுத்தி சபையை நடத்தி கொண்டு போய் கொண்டே இருந்தாங்க. இப்படி போய் கொண்டிருக்க காலகட்டத்துல தலைமை ஸ்தானத்தை வாஞ்சித்து அதற்கு ஏற்ற விதமாக சத்தியத்தை வழி விலகி போகிற சில காரியங்கள்லாம் நடந்தது. அப்படி நடக்கும்போது அந்த அமைப்பெல்லாம் குருமார்களின் அமைப்பாக, படிநிலை அமைப்பாக மாறுனுச்சு. அதுதான் பச்சை புழு. அந்த குருமார்கள் அமைப்பாக மாறும்போது அது என்ன பண்ணுது? தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டு, தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு சத்தியத்தை பின்னிட்டு தள்ள ஆரம்பிச்சது. அப்ப சத்தியத்தை அறிக்கக்கூடிய ஒரு காரியமாக அந்த காரியம் இருந்தது. குருமார்களினுடைய அந்த படிநிலை அமைப்பு அந்த விதமா இருக்கு. அது கிளரிக்கலிசம் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது தியோத்திரு தாங்க முதன்மையா இருக்க தியோத்திருப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறாரு. அதே போல சிலர் விசுவாசி விட்டு விலகி போனாங்க அப்படிலாம் சொல்றாரு. அக்கிரமத்தின் செய்கை இப்பொழுதே நடந்து கொண்டிருக்குது அப்படின்லாம் சொல்றாரு. பாவ மனுஷன் இப்படி உருவாகி கொண்டிருக்கிறான்னு சொல்றாரு. யோவான் சொல்லும்போது இப்பொழுதே அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறான்னு சொல்றாரு. இந்த விதமாக சத்தியத்துக்கு விரோதமா எழும்பக்கூடிய ஆட்கள் அந்த குருமார்கள் நடைமுறை கொள்கையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டு சத்தியத்தை பின்னிட்டுக்கு தள்ளி கொண்டு தப்பறையை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு குருமார்களின் படிநிலை அமைப்பு அங்க ஆரம்பிச்சது. இதுதான் என்ன சொல்ற? பச்சை புழு சாப்பிட ஆரம்பிச்சது. சத்திய காரியங்களை பச்சை புழு சாப்பிட ஆரம்பிச்சு தப்பறையான காரியங்களை உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த குருமார்கள் அமைப்பு படிப்படியா வளர்ந்து போப்பு மார்க்கமாக ஆனிச்சு. அப்ப குருமார்கள் அதிகமா ஆகும்போது அந்த குருமார்களுக்கு தலைமையா இருக்கக்கூடிய ஒரு மாதிரிக்கான கார்டினர்கள், அதுக்கப்புறம் பிஷப்பு, இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சு. இப்படி வளர ஆரம்பிச்சு கடைசியில் அது போர்ப்பு மார்க்க அமைப்பாக வந்தது. அதுதான் என்னது? வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பச்சை புழு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போன சத்தியத்தை வெட்டுக்கிளி என்ன பண்ணுது? அரிச்சு போடுது. அதுவும் அநேக பல தப்பறையான காரியங்களை அங்க ஸ்தாபித்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த போப்பு மார்க்கம் மேற்கொண்டு வளரும் போது உலக ஸ்தாபனங்களோடு, உலக அரசாங்க அமைப்புகளோடு அவர் கூட்டு சேர்ந்து கொண்டு உலக ஆள ஆரம்பிக்கும் போது அது அந்தி கிறிஸ்து அமைப்பாக ஆகிறது. இதுதான் பச்சை கிளி கேன்கர் வார்ம் அப்படின்னு சொல்லி அங்க யோயல் சொல்றாரு. அப்ப வெட்டுக்கிளி விட்டதை இந்த கேன்கர் வார்ம் அரிச்சு போடுது, திண்டு போடுறது அப்படின்னு சொல்லி போடுறாரு. அப்ப இந்த கால அந்தி கிறிஸ்து அமைப்பு உருவாகி வளர்ந்து கொண்டு பெருசா இருக்கிற அந்த காலகட்டத்துல புரொட்டஸ்டன்ட் அமைப்புகள் உருவானுச்சு. மறுமலர்ச்சி சத்தியத்தில் ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வந்த போல மார்ட்டின் லூத்தர், ஸ்விங்லி, கிராண்ட்மேர் அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தியத்துக்காக நிலைநின்று ஆரம்பிச்சாங்க. ஆனா நாளாக நாளாக இந்த அமைப்புகள்லாம் என்ன போச்சு? அந்தி கிறிஸ்து அமைப்பு மாதிரியே இதுவும் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப புரொட்டஸ்டன்ட் பலவிதமான மத பிரிவுகள் அவைகளும் என்ன பண்ணுது? அந்தி கிறிஸ்துவனுடைய அமைப்பாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் முசுக்கட்டை பூச்சின்னு சொல்றாரு.
இதான் இங்க இருக்கிறது தான் கேட்டர் பில்லர். இந்த கேட்டர் பில்லர் அப்படி கும்பல் கும்பலா இருக்கும். அது போலதான் புராட்டஸ்டன்ட் மத பிரிவினரும் பிரிவினர்களாக பார்த்தோம்னா அவங்களாம் கும்பல் கும்பலா இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லி கொண்டு இருப்பாங்க. அப்போ இங்க யோகில் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் முன்மாறி பெய்து வளர்ந்த சத்தினுடைய வளர்ச்சியை அதனுடைய கனிகளை இந்த பச்சை புழு திங்க ஆரம்பிச்சது. குருமார்கள் நடைமுறை கொள்கை படிநிலை அமைப்பு திங்க ஆரம்பிச்சது. இப்ப அது தின்னு மிச்சம் மீதி இருக்கிறத போப்பு மார்க்க அமைப்பு திங்க ஆரம்பிச்சிருச்சு. வெட்டுக்கிளிங்கிறது திங்க ஆரம்பிச்சிருச்சு. அது தின்னு போட்டதை மிச்சம் மீதி இருக்கல. என்னது பச்சை கிளி பெரிய அந்திகிறிஸ்து அமைப்பு தின்ன போடுச்சு. அதுக்கப்புறம் முசுக்கட்டை பூச்சி புரோட்டஸ்டன் மதப்பினவாதம் இது திங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இங்க யோயல் நமக்கு சொல்லக்கூடிய, நமக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார் அடையாளமாக. இந்த 4 அமைப்புகளை தான் பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி என்று அங்க யோயல் சொல்றார். இந்த காரியங்கள் கூட இதற்கு முன்னால் நடந்தது கிடையாது, இதுக்கு அப்புறம் நடக்க போறதும் கிடையாது. ஏன்னா சத்தியத்தை அந்த அளவுக்கு இது மிதித்து போட்டு இருட்டடிப்பு பண்ணிருச்சு. அதை இருண்ட காலங்கள் என்றும் வரலாற்றிலே குறிப்பிடக்கூடிய அளவுக்கு இருட்டடிப்பு பண்ணிருச்சு. அதே போல உண்மையான பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தும்படிக்கும் ஆயிடுச்சு. இந்த விதமாக இந்த 4 அமைப்புகளை தான் இங்க பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எந்த விதமாகலாம் வளர்ந்தது அப்படிங்கிறப்போ வெளிப்படுத்தம் 2:9 சொல்றாரு, யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர் செய்யும் தூசணத்தை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த குரூப்பை, இந்த 4 வகுப்புகளை பரிசுத்த யோவான் அழகா என்ன சொல்றாரு, சாத்தானுடைய கூட்டம் சொல்றாரு இல்லையா. அதே போல 3:9 அவர் சொல்லும்போது இதே காரியங்கள் சொல்றார். யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாறு சிலரை உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். சாத்தானுடைய கூட்டம் சொல்றாரு. அப்போ இந்த யூதர்கள் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற பெயர் சபைகளுக்கு அடையாளமா இருக்கு. இப்ப பெயர் சபையில இருக்கிறவர்கள் எல்லாம் இங்க சாத்தானுடைய கூட்டம் என்று அங்கே யோவான் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப முதலாவது குருமார்கள் கொள்கை பச்சை புழு வந்தது. அது அப்போஸ்தலர் நாட்களிலேயே தொடங்குனுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா முதல் இருக்கிறது பச்சை புல் தானே. அது அப்போஸ்தலர் நாட்களிலேயே தொடங்குனுச்சு. பாவ மனுஷன் தன் காலத்திலே ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்று பரிசுத்த பவுல் சொல்றதை நம்ம படிச்சிருக்கிறோம். தீயோத்திருப்பு தன்னை உயர்த்தி முதன்மையா இருக்க விரும்பினான் என்று பரிசுத்த யோவான் தமது 3ஆம் நிருபத்திலே அவர் கூறுகிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இது குருமார்களின் கொள்கை நியாவியாக எபிஸ்கோபலிசம் ஆக இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அந்த வசனத்தை பார்த்தோம்னா 2:7 சொல்றார். சொல்லும்போது அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன போப்பு மார்க்கத்துடைய அந்த படிநிலை அமைப்புகள்லாம் அப்போதே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆனால் தடை செய்கிற நடுவது நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஆனா அப்போஸ்தலர் காலத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு சொல்லி அங்க சொல்றாருங்கிறத பார்க்கும். அதே போல யோவான் அப்போஸ்தலர் சொல்லும்போது 3 யோவான் 1:9 நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இவர்கள் முதன்மை ஸ்தானத்தை விரும்பக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த குருமார்க்க அமைப்பு, குருத்துவ அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல யோவான் அப்போஸ்தலர் 1 யோவான் 4:3 சொல்லும்போது வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி இதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது, இதை இப்போது உலகத்தில் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த கூட்டத்தை தான் யோவான் வெளிப்படுத்தலாம் சொல்லும்போது சாத்தானுடைய கிரியைகள் அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய கூட்டம் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா. சரி, அப்போ 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த அது படிப்படியாக அமர்ந்தது, படிப்படியாக வளர்ந்தது. அதற்கு பிறகு 4ஆம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் படிப்படியாக போப்பு மார்க்க அமைப்பு என்று நாம் அறிகிற வெட்டுக்கிளியாக அது மாறுச்சு.
ஏன்னா பச்சை புழு படிப்படியா வளர்ந்து போப்பு மார்க்க அமைப்பாக வெட்டுக்கிளியாக மாறிடுது. ஏன்னா அப்போஸ்தலர் இருந்த காலகட்டத்திலே ஆரம்பிச்சது அந்த பச்சை புழு அப்படிங்கிற போப்பு மார்க் அந்த இது அப்போஸ்தலர் இருந்த காலத்திலே ஆரம்பிச்சது. படிப்படியா வளர்ந்து கொண்டே இருந்தது. அப்ப 2, 3 நூற்றாண்டுகளில் படிப்படியாக மேலும் வளர்ந்தது. அதுக்கு பிறகு 4ஆம், 5ஆம் நூற்றாண்டுகள், 6ஆம் நூற்றாண்டுகள்லாம் பார்த்தோம்னா, போப்பு மார்க்க அமைப்பாக அது நாம் அறிந்திருக்கிற ஒன்றாக அது மாறுனுச்சு. அதுதான் யோகியலுக்கு வெட்டுக்கிளின்னு சொல்றார். அந்த போப்பு மார்க்க அமைப்பு மிகவும் செழிப்படைந்தது. 6ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில ரோம தேசத்தின் அரசாங்க அதிகாரத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பெரிய அந்தி கிறிஸ்து ஸ்தாபனமாக ஆனது. அதுதான் பச்சை கிளி என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்து அமைப்பாக அது இருக்குது. இறுதியாக பார்த்தோம்னா மார்ட்டின் லூத்தர், வெஸ்லி, ஸ்விங்லி, கிராமர் ஆகியவர்களாம் செய்த மறுமலர்ச்சி காலம் வந்தது. அந்த மறுமலர்ச்சி இயக்கங்கிறது புராட்டஸ்டன்ட் மத பிரிவு கொள்கையில் உருவானது. அதுதான் முசுக்கட்டி பூச்சி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப சத்திய மேய்ச்சலிலே ஒன்று பட்சிக்காமல் விட்டதை மற்றவைகள் பட்சித்தன. அதான் இங்க சொல்றாரு. ஒன்றை ஒன்று பட்சித்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லி நாம இந்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அதே போல் யோவேல் 1:5 சொல்லும்போது வெளியேறே விழித்து அழுகுங்கள், திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சை ரசத்து நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த முன்னாடி பெய்த அந்த சத்திய காரியங்கள் எல்லாம் அந்த மேய்ச்சல் எல்லாம் பட்சிக்கப்பட்டதுனால வெறியர்கள் பொய்யான கோட்பாடுகளை இது பண்றாங்க இல்லையா? யோவான் 1:5 பார்க்கும். வெறியரே விழித்து அழுகுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சை ரசத்து நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயினுடைய விலக்கப்பட்டது என்று நாம பார்க்கிறோம். அப்ப இந்த மேய்ச்சலும் பட்சிக்கப்பட்டது. பொய்யான கோட்பாடுகள் என்னும் மதுவை எல்லாரும் பானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னேற்றம் பண்ணிட்டு கொண்டிருக்க அந்த சத்தியம் என்ன அந்த புது திராட்சை ரசத்தை கண்டு அவர்கள் எல்லாம் அழுது அலறுகிறாங்க. முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிற அந்த சத்தியம் அவர்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. சுவிசேஷத்துல முன்மாறி பெய்து முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அது அவர்கள் வாயிலிருந்து அகற்றப்பட்டு தப்பறைகள் உள்ளே நுழைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சத்தியத்தை பெற்றுக் கொண்டிருந்தவர்களை அவர்கள் மரணம் பண்ண துன்புறுத்தினாங்க. ஆகில அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி போகிற மாதிரி ஆனிச்சு. இப்ப இருண்ட யுகங்கள்ல வேதாந்தத்தை தங்களிடம் வைத்திருப்பவர்களையும் கூட அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 1:6-7 இந்த காரியங்களை குறித்து சொல்லும்போது எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வரும். என் தேசத்தின் மேல் வருகிறது. எண்ணி முடியாத ஒரு பலச்ச ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று என்று சொல்லுவதை நம்ம பார்ப்போம். அப்ப சாத்தானுடைய கூட்டத்தில் உள்ள பெரிய ஸ்தாபனங்களில் பலத்த ஜாதி இல்லையா, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி தேசத்துல வருது அப்படிங்கிறார். அப்ப வெளிப்படுத்தப்பட்ட அந்த தப்பரின் கொடிய ஆவியை தான் அது குறிப்பிடுகிறது. ஏன்னா போப்பு மார்க்கம், குரு மார்க்கம், போப்பு அது வளர்ந்து போப்பு மார்க்கமா ஆனிச்சு, அது வளர்ந்து அந்திகஸ்வம் ஆனிச்சு, அப்புறம் புரோட்டஸ்டன்ட் சபைகள் ஆனிச்சு. இது எல்லாமே அழிச்சு போட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அழிச்சு போட்டது எதன் மூலமா? தப்பறை மூலமாக அது அழிச்சு போடுது சத்தியத்தை. தப்பறை கொண்டு வந்து சத்தியத்தை இல்லாமல் பண்ணுது. அப்ப தப்பறையின் கொடிய ஆவியை எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி அப்படிங்கிறப்போ அந்த தப்பறையின் கொடிய ஆவியை குறிப்பிடக்கூடியதா இருக்கிறது. அந்த சாபனங்கள் சத்தியம் மற்றும் தன் ஆவியை பட்சித்து போட்டன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா என்னுடைய ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது அப்படிங்கிறப்போ சத்திய பிரதேசத்தின் மேல அது பலவிதம் எண்ணி முடியாத தப்பறைகளை கொண்டு வந்து அதையெல்லாம் அழித்து போட்டது. அதன் பற்கள்லாம் சிங்கத்தின் பற்களை போல, துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை வெங்கலம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப இதெல்லாம் சாத்தானின் கூட்டம் செய்த காரியமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா?
அது மட்டும் இல்லாம என் திராட்சை செடி அப்படிங்கிறார். இங்க என் திராட்சை செடி அப்படிங்கிறப்போ தலையும் சரீரமாகிய சபையை குறிக்கக்கூடியதா இருக்குது. யோவான் 15:5 படிக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற ஆண்டவரை யெஷுவா சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அதுதான் அங்க என் திராட்சை செடி, என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று அப்படிங்கிறப்போ திராட்சை செடிங்கிற பரிசுத்தவான்களை அதிகமாக துன்புறுத்தி அழிச்சு போடுறது, அதிகமாக துன்புறுத்துறது. இந்த பாப்பு மார்க்கம் அப்படிங்கிற இந்த 4 அமைப்புகள் பரிசுத்தவான்களை அதிகமாக துன்புறுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்றுல படிக்கிறோம், சபையின் வரலாற்றுல படிக்கிறோம் இல்லைங்களா? சரி, அதே போலதான் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 17:6 படிக்கும்போது அந்த ஸ்திரீ தப்பறையினால் வெறி கொண்டிருந்தான்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் யெஷுவாவுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஏன்னா சத்தியத்தை அமிழ்த்து போட்டு பரிசுத்தவான்களை துன்புறுத்தியது, அந்த சபை அந்த அளவுக்கு துன்புறுத்தியது. இந்த துன்புறுத்தல்கள், இந்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமா என்ன பண்ணுவோம், சபை இப்படிலாம் நடந்து சபையை இப்படிலாம் துன்புறுத்தியது என்ற காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இனிமேல் சந்ததிக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த காரியங்கள் இதுக்கு முன்னால இவ்வளவு கொடுமைகள் நடந்தது கிடையாது, இதுக்கு அப்புறமும் நடக்க போறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்க துன்புறுத்தின காரியம் அந்த அளவுக்கு இருக்கு. அதே போல அதற்கப்புறம் இந்த சபை இந்த துன்புறுத்ததுனால இவர்களுக்கு மேல வந்த தீர்ப்பின் விளைவுகள், அந்த காரியம், அந்த மகோபத்திரவங்கள் காரியங்களும் இதற்கு முன்னால் நடந்தது கிடையாது, இதுக்கப்புறமும் நடக்க போறதும் கிடையாது. அப்படிப்பட்ட உபத்திரம் வரும் அப்படிங்கிற சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தவான்களை துன்புறுத்திய எந்த காரியங்களும் இதற்கு அப்புறம் நடக்காது, இதற்கு முன்னாலே இது போல நடந்தது கிடையாது அப்படி சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றார், பிள்ளைகளுக்கும் அது தெரிவிக்க கடவர்கள் என்ற தெரிவிக்கல் என்ற சொல்லுகிறதை நாம யோவேல் தீர்க்கதரிசி சொல்றதை நம்ம படிக்கிறோம். அதே போல என் அத்திமரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? யோவேல் சொல்லும் போது என் திராட்சை செடி மட்டுமல்ல, என் அத்திமரத்தையும் உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, கிளைகள் வெண்மையாயிற்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அத்திமரம் எதை குறிக்கிறது? இஸ்ரேல் ஜனத்தை குறிக்கூடியா இருக்கிறது. இந்த பாப்பசி, இந்த 4 அமைப்புகள் வெறுமனே பர்சோன்கள் மட்டும் துன்புறுத்தல, இஸ்ரவேலர்களையும் துன்புறுத்தியது. இயேசு கிறிஸ்து அவர்கள் சிலுவையில் இறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையும் அது துன்புறுத்தியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதான் இங்க யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, என் அத்திமரத்தையும் உரித்து திராட்சை செடியும் அழிச்சு போட்டுறாங்க, அத்திமரத்தையும் உரிச்சு போடுறாங்க, அதன் பட்டையை முற்றிலுமா தின்று போட்டுறாங்க, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப சுவிசேஷத்தில் இந்த அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்திமதியாக இது இருக்குது. சாரி, அடுத்தது யோவேல் 1:8 அடுத்த வசனத்துக்குள்ளதை எப்படி படிக்க சிகை போட்டுறேன். ஆகையினால அவர் என்ன சொல்ல வர்றாரு யோவேல் தீர்க்கதரிசினா, யோவேல் 1:8 சொல்றாரு, தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்திருக்கிற பெண்ணை போல புலம்பு. அந்த மார்க்கம், அந்த சபை மார்க்கத்துக்கு அந்திகிறிஸ்து மார்க்கம் இல்லையா, பெயர் சபைகள், அந்த பெயர் சபைகளுக்கு அவர் சொல்ற புத்திமதியாக இந்த வசனம் இருக்குது. என்ன சொல்றாரு? பாலிய வயது புருஷனுக்காக ரெட்டி எடுத்திருக்கிற பெண்ணை போல நீ புலம்பு. ஏன்னா சுவிசேஷத்துல இந்த அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்திமதியாக இருக்குது. இனி ஒரு கன்னியாக அது இல்லை, வேசியாக ஆயிடுச்சு. ஏன்னா மணவாளனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சபை அமைப்பு, சபையானது இப்ப உலக ராஜாக்களோடு சேர்ந்து வேசித்தனம் பண்ணி ஒரு வேசியாக ஆயிடுச்சு. ஆகினால அது மனம் திரும்பும்படிக்கு அங்கே ஒரு புத்திமதியாக இது சொல்லுது. பால வயது புருஷனுக்காக வெற்றிருக்க பெண்ணை போல புலம்பு என்று அங்க சொல்லுகிறது. ஏன்னா அவர் உலக ஆவியோடு வேசித்தனம் பண்ணிருச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால் அவர்கள் ஒரு கண்ணியை போல புலம்பி அழ வேண்டும் என்று அங்கே தீர்க்கத்தில் சொல்றாரு. வேசியை போல நடந்து கொள்ளக்கூடாது என்று அங்கு அவளுக்கு புத்திமதி சொல்றாரு. பாலிய வயதின் புருஷன் இல்லையா, யாரு? ஆனவரை யெஷுவா கிறிஸ்து. யெஷுவா கிறிஸ்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னியாக தான் சபை இருந்தது.
ஆனா உலக அரசாங்கோட சேர்ந்து ஆட்சி புரியணும்னு போனதுனால அது வேசித்தனம் பண்ணதா ஆயிடுச்சு. ஆகையினால நீ ரெட்டொடுத்தி புலம்பு, பாலிய வயது புருஷனுக்காக புலம்புறது போல புலம்பு என்று அங்கே ஒரு புத்திமதி சொல்றார். ஏன்னா 2 Corinthians 11:2 படிக்கும்போது அந்த அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருந்தேன் அப்படிங்கிறார். அப்ப சபை யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது? மணவாளனை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா சபை படிப்படியாக போப்பு மார்க்கமாக வளர்ந்து அந்தி கிறிஸ்துவாக ஆகி அது என்ன பண்ணுச்சு? உலக ராஜ்யங்களோடு அரசாளணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக அரசர்களை திருமணம் செய்து கொண்டதாக ஆகி போயிடுச்சு. ஆகினால் அது வேசித்தனமாக வேதாந்தம் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, இதெல்லாம் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள், நடக்க போகிற நிகழ்வுகள்ல இது ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள். ஆனா இதற்கு முன்னமே சுவிசேஷங்களை ஆரம்பிக்கிறது முன்னமே அங்க யோவேல் தீர்க்கதரிசி அந்த காரியங்களை அடையாளமாக சொல்லி இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, அடுத்து 1:9 படிக்கும்போது போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, அப்போ சுவிசேஷ யுகத்துல கர்த்தருக்கு போஜன பலியை செலுத்துவதற்கு போதுமான விளைச்சல் சத்தியம் அங்க இல்லை. பானபலியை செலுத்துவதற்கு போதுமான திராட்சை தோட்டங்களும் அங்க இல்லை. ஏன்னா அந்த பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி இது எல்லாமே அழிச்சு போட்டுச்சு. அந்த 4 வகையான அமைப்புக்கு அழிச்சு போட்டு உண்மையிலேயே அது துயரமான ஒரு காட்சியாக இருக்குது. உண்மையான போதனைகளை என்னும் அந்த புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய அந்த திராட்சை ரசம், சத்தியம் இல்லையா? புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய அந்த சத்தியம் தான் திராட்சை ரசம் சொல்லப்படக்கூடியதா இருக்கிறது. அது போதுமான அளவுக்கு அங்க கிடைக்காததாக இருக்குது. இப்ப சத்தியமும் அதன் ஆவியும் அவரது பறிக்கப்பட்டிருந்தன. ஆகையினால தேவனுடைய உண்மையான ஜனங்கள் சுவிசேஷ யுகத்திலே துக்கிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதான் போஜன பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின கர்த்தருடைய ஊழியக்கார ஆசாரியர்கள் துக்கிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா சத்தியம் அற்று போயிடுச்சு, எல்லாத்தையும் தப்பறே ஆக்கிருச்சு. தவறான போதனைகள் உள்ள வந்துருச்சு. நரகோபதேசம், ஆத்மா அழியாதது அப்படிங்கிற காரியங்கள்லாம் உள்ளே வந்துருச்சு. இது சத்தியத்தை அமைத்து போட்டு இருட்டடிப்பு பண்ணிருச்சு. உண்மையான சத்திய சகோதரர்கள் அந்த ஆசாரிய வகுப்பார்கள் எப்படி இருக்காங்க? துக்கிக்க கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்க யோயல் அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சரி, யோயல் 1:10 என்ன சொல்றாரு? வயல்வெளி பாலாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிட்டு, எண்ணெய் மாண்டு போயிட்டு. இதெல்லாம் எதனால? பச்சை புலி விட்டதை வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கரட்டை பூச்சி தின்றது. அந்த 4 அமைப்புகள், அந்த 4 அமைப்பும் செய்த காரியங்கள்னால இதெல்லாம் வற்றி போயிட்டு அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப வயல்வெளி பாலாயிற்று அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப வயல்வெளி பாலாயிற்று என்ன அர்த்தம்? சத்தியம், அதன் ஆவி, அதன் செயல் எல்லை, இது எல்லாமே பாலாயிடுச்சு. விளைச்சல் இல்லை, சத்தியமாகி விளைச்சல் அங்க இல்லை, அழிக்கப்பட்டு போயிட்டு. புது திராட்சை ரசம் அப்படிங்கிறப்போ முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சத்தியம். சத்தியம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைந்து கொண்டே போகும். அந்தந்த காலத்துக்கு சத்தியத்தை தேவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது பிரசன்ட் ட்ரூத் என்று சொல்லுகிறோம். அந்த புது திராட்சை ரசமாகி அந்த சத்தியமும் வற்றி போயிடுச்சு. என்ன அப்படிங்கிறப்ப சத்திய ஆவி, அந்த சத்திய ஆவியும் ஆண்டு போயிட்டு நம்ம படிக்கிறோம். சத்தியம், சத்திய ஆவி அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? சத்திய ஆவினா என்ன பார்த்தோம்னா, சத்தியம் நமக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். நம்ம எண்ணங்களை, சிந்தனைகளை, அதற்கான ஒரு வாஞ்சையை ஏற்படுத்தும். அதுதான் சத்திய ஆவி அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். சத்தியத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு வாஞ்சை, ஒரு ஆர்வம் இதெல்லாம் ஏற்படுது. நம்மகிட்ட சத்திய ஆவி இருக்கு. தத்துவம் நமக்குள்ள அப்படி ஒரு உத்வேகத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும். நம்ம எண்ணங்களை, சிந்தனைகளை, அந்த படித்த காரியங்களில் நம்மள உற்சாகப்படுத்தும். சத்தியமாக நம்மளை உற்சாகப்படுத்தும். அதான் சத்திய ஆவி.
உற்சாகப்படுத்தும், இன்னும் வேணும், இன்னும் அதை பற்றி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற வாஞ்சையெல்லாம் ஏற்படுத்தணும். அதுதான் சத்திய ஆவி. அது எண்ணெய். அது பரிசுத்த ஆவி என்றும் சொல்லலாம், இல்லைங்களா? அப்ப இந்த சத்திய ஆவிய சத்தியத்துல வரக்கூடிய ஒரு உற்சாகம் இதெல்லாமே வற்றி போயிட்டு, இது எல்லாமே மாண்டு போயிட்டு, இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும், இல்லையா? இப்ப வயல்வெளி இல்ல, விளைச்சல் இல்ல, புது திராட்சரசம் முன்னேற்றம் அடைந்து நிகழ்கால சத்தியம் வற்றி போயிடுச்சு, எண்ணெய் சத்திய ஆவி அதெல்லாம் மாண்டு போயிற்று அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். எதனால? இந்த 4 அமைப்புகள் மூலமாக, தப்பறை கொண்டு வந்தது மூலமாக இது எல்லாமே இல்லாம போயிற்று. தப்பறை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம பரிசுத்தவான்களை துன்புறுத்தவும் ஆரம்பிச்சது. பரிசுத்தவான்களையும் யூதர்களையும் துன்புறுத்துனுச்சு. துன்புறுத்துறது மூலமாக அநேகர் என்ன பண்றாங்க? சத்தியத்தை படிப்பதற்கு ஆர்வமாக வருவதற்கு என்ன பண்றாங்க? பயப்படக்கூடிய காரியம் இருந்தது. அப்படி பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இருந்தாங்க. அதனால எல்லாமே அற்று போயிற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, யோவேல் 1:11 என்ன சொல்றாரு? பயிருடைய குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமை வார்கோதுமை இல்லாமல் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பயிருடைய குடிகள், திராட்சை தோட்டக்காரர் யாரு? பெயர் சபையில் உள்ள பெரியவர்கள் தான், இல்லையா? அவர்கள் பயிரோடு குடியவர்களா இருந்தாங்க. ஆனா தப்பறையின் மூலமாக பயிரோடு குடியவர்களாக இல்லாம ஆயிட்டாங்க. சத்தியத்தை பயிரிடுவதற்கு பதிலாக கலைகளை பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி கலைகளை பயிரிட ஆரம்பிச்சதுனால அங்க என்ன இல்ல? கோதுமை இல்ல. கோதுமை இல்ல, வார் கோதுமை இல்ல. கோதுமைங்கிறது எதை குறிக்கிறது? சிறுமுனை வகுப்பார் தான் கோதுமை வகுப்பார், இல்லையா? நல்ல வளைந்த கோதுமை மணி அப்படிங்கிறப்போ சிறுமந்தை வகுப்பார். வார் கோதுமை அப்படிங்கிறப்ப திரள் கூட்டத்தார். கோதுமையோட வார்கோதுமை சற்று தரத்திலே தாழ்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம பார்த்தோம்னா அரிசியில எல்லாம் கொஞ்சம் உயர்ந்த அரிசி இருக்கு, அதே போல சற்று தரம் தாழ்ந்த அரிசியெல்லாம் இருக்கு, இல்லையா? அது போலதான் கோதுமையிலையும் தரம் உயர்ந்தது கோதுமைன்னு சொல்லப்படுது. வார்கோதுமை எடுக்கும்போது தரத்திலே கொஞ்சம் தாழ்ந்த வார்கோதுமை அப்படிங்கிறப்போ கோதுமை சிறுமந்தை வகுப்பாரும் வார்கோதுமை திரள் கூட்டத்தாரையும் குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த பயிரிடும் குடிகள், பெயர் சபையில் உள்ள பெரியவர்கள் தப்பறை விளைத்ததுனால, இல்லையா, அங்க கோதுமை சிறுமந்தை வகுப்பாரோ திரள் கூட்ட வகுப்பாரோ அங்க இல்ல. அந்த அறுப்பு எல்லாம் அழிந்து போயிட்டு, அங்க அறுவடை அங்க செய்ய முடியாத அளவுக்கு அங்க எல்லாமே அறுப்பு அழிந்து போயிட்டு, ஆகையினால் என்ன பண்ணுங்க, நீங்க வெட்கப்படுங்க அப்படிங்கிறாரு. இந்த பயிரிடும் குடிகள், பெயர் சபையில் உள்ள முதன்மையானவர்கள், பெரியவர்கள், தலைவராக இருக்கிறவர்கள், வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் நீங்க வெட்கப்படுங்க. ஏன்னா அங்க பரிசுத்தவான்களும் இல்லை, திரள் கூட்ட வகுப்பாரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் முழுமையா இல்லாம போயிடுச்சு. அறுவடை அப்படிங்கிற காரியம் அங்க இல்ல. கோதுமை இருந்தா தானே அறுக்க முடியும். அங்க எல்லாம் கலைகளால இருக்குது. அது கலைகள்லாம் சுற்றறிக்கப்படுவது தானே அதன் முடிவாக இருக்குது, இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறது தான் அங்க யோயல் அங்க நமக்கு சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதே போல யோயல் 1:12 1வது அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போயிற்று, மாதுளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். திராட்சை செடி எதை குறிக்கக்கூடியதா இருக்குது? சிறுமுந்தை வைப்பார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏசு சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள் அப்படிங்கிறப்போ திருமந்தை வைப்பார் தான் திராட்சை செடியை குறிக்கக்கூடியதா இருக்கு. அத்திமரம் ஆல்ரெடி பார்த்திருக்கோம், யூதர்கள். மாதுளை அப்படிங்கிறப்போ மீட்கும் பலியின் போதனையை குறிக்கக்கூடியதா இருக்குது, அதுதான் மாதுளை. பேரிச்சம் அப்படிங்கிறப்போ கிரீடத்தை இழந்த புது சிருஷ்டிகள். இங்க கிரீடத்தை இழந்த புது சிருஷ்டிகள் யாரு? திரள் கூட்டம், அதுதான் பேரிச்சை. கிச்சலி முதலிய வெளியின் செடிகள் அப்படிங்கிறப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும் கனி கொடுக்கும் விரும்பிய மற்ற அனைவரும், இந்த வகுப்பாறு இல்லாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதும் கனி கொடுக்க விரும்பிய மற்ற அனைவரும் தான் இந்த கிச்சலி முதலிய வெளியின் செடிகளாக இங்க சொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே என்னாச்சு? வாடி போயின. இதெல்லாம் வாடி போனதுனால சந்தோஷமும் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று.
இந்த கனிகள் எல்லாம் இதெல்லாம் இருந்தாதான் சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் இல்லாதனால சந்தோஷம் அனுபவத்தை விட்டு ஒளிந்து போயிட்டு பார்க்கிறோம். அவன் அது இருந்த இடத்துல என்னன்னது மாதலை மீட்கும் பலியின் போதனை அது இருந்த இடத்துல பாலாக்கம் வருவருப்பை ஸ்தாபித்திருச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். திருப்பலி பூசை ஸ்தாபித்ததுனால இந்த மீட்கும் பலிங்கிற அந்த போதனை இல்லாம போயிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல திராட்சை செடி அப்படிங்கிறப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தது போல அவர்களே மிக பாடுபடுத்தினாங்க இல்லையா, உபத்திரத்தையும் துன்பத்தையும் கொடுத்தாங்க. அத்திமரம் ஏற்கனவே முதல்ல பார்த்தபோது அது பட்டையெல்லாம் உரிச்சு அதிலையும் இது பண்ணாங்க. அதே போல மாதலை அப்படிங்கிறப்ப மீட்கும் பலியின் போதனைலாம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா திருப்பலி பூஜை அப்படிங்கிற பாலக்கு அருவருப்பை ஸ்தாபித்ததுனால மீட்கும் பலிங்கிற அந்த மெய்யான அந்த போதனை எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அதே போல கிரேட்டத்தில் அந்த புது சிருஷ்டிகள் அவங்க அங்கேயும் இல்லை. மற்ற பொதுவா ஊழியம் செய்யக்கூடிய அவர்களும் இல்லை. எல்லாமே என்ன பண்ணுது, வாடி போயிட்டு. திராட்சை செடி வதங்கிருச்சு, அத்திமரம் சாரமெல்லாம் போயிடுச்சு, மாதுளை பேரிச்சை கிச்சிலி முதலிய வெளிய செடிகள் எல்லாம் வாடி போயிடும். அப்படிங்கிறப்ப வாடி வதங்கி போயிடுச்சு. இதனால சந்தோஷம் அனுபவத்தை விட்டு ஒளிந்து போயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மெய்யாவே இப்படிப்பட்ட சத்திய காரியங்கள்லாம் இல்லாம போறது துயரமான ஒரு காரியம். அங்க சந்தோஷம் நிச்சயமாவே இருக்காது. சந்தோஷம் இருக்கிறதாக பேசவில் இருக்கிறவர்கள் கருதுகிறார்கள். ஆனா நிச்சயம் அங்க சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, அடுத்தது 13, 14, 15 3 வசனங்கள் பார்க்கலாம். யோவேல் 1 13, 14, 15 3 வசனங்கள் என்ன சொல்றாரு? இப்ப இந்த விதமாக நடந்ததுனால ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசி ரெட்டு தொடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டு போயிற்று. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்திலே குடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளை நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடமிருந்து வருகிறது என்று அங்கு சொல்லுகிறதை நாம பார்ப்போம். சரி, அப்போ சாத்தானுடைய கூட்டத்தாருடைய துன்புறுத்தலினால பூமியிலிருந்து சத்தியம் கிட்டத்தட்ட முற்றிலும் அற்றுப்போன ஒரு நிலையா இருக்கிறது. ஆயினால்தான் அங்க போஜன பலியும் பான பலியும் நிறுத்தப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப அதனால கர்த்தரை பெரிதும் பயங்கரமான நாள் வரப்போகுது அப்படிங்கிறாரு. இப்படி அவர்கள் செய்த அக்கிரமத்தை நிமித்தமும் பாவங்கள் நிறுத்தம். யார் செய்த அக்கிரமம் பாவங்கள்? அந்த 4 வகுப்பார் இல்லையா, குருத்துவ அந்த வகுப்பார்கள், பாப்பசி அந்த நிலை, அதே போல அந்தி கிறிஸ்துவ நிலை இல்லைங்களா, அதுக்கப்புறம் புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள். இந்த 4 அமைப்புகள் இதெல்லாமே செய்த அந்த காரியங்கள்னால சத்தியத்தை இல்லாமல் பண்ணினதுனால அவர்கள் மீது வரக்கூடிய ஒரு உபத்திரம் வரக்கூடியது, மகா பயங்கரமான உபத்திரம்னால வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க அதனால இந்த சத்தியம்லாம் இல்லாம போனதுனால போஜனம் பானபலியா நிறுத்தப்பட்டது. ஆயினும் அவர்கள் அந்த 4 அமைப்புகளோட அந்த கிரிகள் நிமித்தம் பயங்கரமான நாள் வந்திருக்குது. அப்ப கிறிஸ்தவ மன்றத்து ஊழியக்காரர்களும் அதன் குடிகளும் புலம்பி அலணும் அப்படிங்கிறார். அந்த நாள் வர்றதுனால கடைசி நேரத்திலேயாவது நீங்க மனம் திரும்புங்க, புலம்பி அலும்புங்க என்று அங்க சொல்றதை பார்க்கிறோம். அவங்களுக்கு ஒரு புத்திமதியா சொல்றார். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஆசரிப்பு கூறுங்கள், மூப்பரின் தேசத்தை எல்லா குடிகளையும் தேவன கர்த்தரின் ஆலயத்தை கூடி வச்சு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படிங்கிறார் இல்லையா. நீங்கள் எல்லாம் பிரிவச்சு ரெட்டுறுத்தினா ராத்தம் உங்க தேவனுடைய ஆலயத்திலே போஜனம் பண்ணி நிறுத்தப்பட்டது. அதனால பணிவிடைக்காரரே அலறுங்கள் என்று சொல்லுவதை பார்க்க பேரசபையில் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் அலறுங்கள், புலம்புங்கள், ரெட்டுறுத்துங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். ஏன் எதுக்காக எல்லாம் செய்யுங்க, அப்ப மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்குது, அது சங்காரம் போல சர்வ வருடத்திலிருந்து வருகிறது. அந்த நாள் வர்றதுக்குள்ளார நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க என்று அங்க சொல்றாரு அந்த அமைப்புகளுக்கு குறித்து.
ஆனா கர்த்தர் 2ஆம் வருகைக்கு முன்னே அதே போல இங்க யோயல் சொன்னது போலவே மல்கியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்னமே பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்புவதற்கு எலியா முந்தி வர வேண்டும் என்று மல்கியாவில நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை இப்ப யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல அவர்களும் மனம் மாற்றி இருந்தாக்க நிச்சயமா உபத்திரவனால வந்திருக்காது. இதற்கு என்னங்க மல்கியா சொல்லும்போது இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னமே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான் சொல்லப்படுவது பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் இல்லையா? யோகியல் அங்க சொல்றாரா இல்லையா? கர்த்தருடைய நாள் சமயமா இருக்கு, அது சங்காரம் போல சர்வ வழியிடத்திலிருந்து வருகிறது சொல்றார். இந்த பயங்கர நாள் வர்றதுக்கு முன்னால பெரிதும் வர்றதுக்கு முன்னே எலியா தீர்க்கதரிசியை அனுப்புறேன். எலியா தீர்க்கதரிசி என்ன செய்வாராம்? பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு ஆண்டவர் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கு திருப்புவான் என்று சொல்லப்பட்டது. அப்ப பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் அப்படிங்கிறப்போ பிதாக்களுடைய இருதயத்தை எல்லாம் பிள்ளைகளை போல கள்ளங்கபடற்றமாக திருப்பாரு. பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களுடைய அவருடைய முற்பிதாக்கள் எப்படி விசுவாசத்துல வீரர்களா இருந்தாங்களோ அதுபோல விசுவாசம் உள்ளவர்களாக திருப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்கியா சொல்றாரு. அப்ப இங்க எலியா அப்படிங்கிறது யாரு? இதை குறித்த காரியங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்ல, பர்சுவான்கள் தான் எலியா. அந்த பஸ்வான்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? பூலோகம் எங்கும் போய் சத்திய காரியங்களை சாட்சியாக பிரசங்கிங்கள் அப்படிங்கிறது தான். அதை தான் சொல்றார். திருப்புறத்துக்கு மனம் மாற்றம் செய்வதற்கு எல்லாத்தையுமே பூலோகம் போய் சத்தியத்தை சொல்றாரு. ஆனா திரும்பினாங்களா? திரும்பல. மனம் மாறல. ஒருவேளை மனம் மாறி இருந்தாக்க அவர் சங்காரத்தால் அடிக்காம இருந்திருப்பார் இல்லையா? நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு திருப்பணும் அப்படி சொல்றாரு. ஆனா அவர்கள் முயற்சித்தார்கள். அவர்கள் முயற்சி பர்சுவான முயற்சி வெற்றி அடைந்ததான்னு பார்த்தோம்னா வெற்றி அடையல. தோல்விதான் அடைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர்களையும் என்ன பண்ணாங்க? உபத்திரத்துக்கும் துன்பத்துக்கும் ஆளாக்கி கொலை செய்து போட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப தோல்வி அடைந்ததுனால இவர்கள் மேல என்ன வருது? அந்த மகா உபத்திரத்தினால் அங்க வருகிறது அப்படிங்கிறத அங்க யோவேல் தீர்க்கதரிசி ஆணித்தரமாக சொல்றாரு. அவருக்கும் புத்திமதி சொல்றாரு, மனம் திரும்புங்க, ரெட்டெடுத்து அழுகுங்க அப்படின்னு சொல்லி அவரும் அங்க சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, யோவேல் 1:16 பார்த்தோம்னா தொடர்ந்து சொல்றாரு, நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ அப்படின்னு சொல்றாரு. ஆகாரம்னா என்ன? சத்தியம் தான் ஆகாரம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இல்லைங்களா? சந்தோஷம் மகிழ்ச்சியும் அப்படிங்கிறப்போ சத்தியத்தின் ஆவி, சத்தியம் எங்கே இருக்கோ சத்தியத்தின் ஆவி எங்கே இருக்கோ அங்க மகிழ்ச்சி சந்தோஷமும் இருக்கும். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? சத்தியம் அதன் ஆவி இருக்கும்போது நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அங்க சந்தோஷம் இருக்கும். ஆனா அங்க சத்தியமாய் ஆகாரம் இல்லை. ஆகாரம் நம்முடைய தேவனை ஆலயத்தை விட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி நீக்கப்படவில்லையோ அப்படிங்கிறார். சத்தியம் இல்லை, அப்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நீக்கப்பட்டு போயிட்டு சத்தியத்தின் ஆவி இல்லை. சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது சத்தியத்தின் ஆவி இல்லை. அதெல்லாம் பெயரளவான அந்த சபையிலிருந்து நீக்கப்பட்டு போய்விட்டன. ஆனா அதனால ஆகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, அடுத்து 17 இது எல்லாமே பெயர் சபையில எப்படி நடந்துக்கிட்டாங்க, அது எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு வியூகத்தில ஒவ்வொரு விதமாக அங்க தீர்க்கதரிசி நமக்கு விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். இப்போ இன்னொரு விதமாக சொல்றாரு. யோவேல் 1:17-18 பார்த்தோம்னா, விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீர்ந்து போகிறதுனால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின.
மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது, ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கணும். சரி, அப்ப சுவிசேஷத்தின் ஒரு காட்சியாக இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் உண்மையில விளக்கு சொல்லும் போது விதை என்பது எதை கொடுக்கிறார்? சத்திய வார்த்தையை தான் விதைன்னு சொல்றாரு இல்லையா? சத்திய வார்த்தை தான் விதைன்னு சொல்றாரு. விதை லூக்கா 8:11 சொல்லும் போது விதை தேவனுடைய வசனம் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப சாத்தானுடைய கூட்டத்துல அந்த மண்கட்டிகள்ங்கிறது எதை குறிக்குது? மண்கட்டிகள் சாத்தானுடைய கூட்டமா இருக்குது. அதெல்லாம் மண்ணு இல்லைங்களா? சிலை நம்ம படிக்கோம். அந்த சிலை தானியல் நபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தில் இருக்க அந்த சிலை, அந்த பாதங்கள், விரல்கள் இல்லையா? பாதமும் விரல்கள் எப்படி இருக்குது? களிமண்ணும் களிமண்ணும் இரும்பும் கலந்த கலவையா இருக்குது. அந்த மண்ணு களிமண், அந்த மண்ணுல விதை போட்டா அது அழுகி போகுது அப்படிங்கிறார். அதான் சொல்ல விதையானது மண் கட்டிகளின் கீழே மக்கி போயிட்டு பயிர் தீந்து போயிருந்தா பண்டசாலைகள் பாலாகி கலஞ்சி இடிந்து போயிருந்தா அப்படிங்கிறது அப்படி சொல்றதை பார்க்கிறோம். அப்ப மண்கட்டிகள் அப்படிங்கிறது சத்தியத்தை அடக்கி வளர விடாம வைத்திருக்கிற அந்த மத பிரிவு கோட்பாடுகள், தப்பறையான போதனைகள் ஆவிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா ரோமர் 1:18 நம்ம படிக்கும்போது அப்போ சொன்ன பவுல் என்ன சொல்றாரு? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மண்கட்டிகளின் கீழுள்ள அந்த விதை இல்லையா? ஏன்னா சத்தியத்தை அநியாயமா அடக்கி வச்சு தவறான போதனைகளையும் கோட்பாடுகளையும் கொண்டு வச்சிருது. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வச்சிருது, மேல எலும்போனும் அடக்கி வைக்கிறது. ஆகலாம் மண்கட்டிகளின் கீழுள்ள அந்த விதை, சத்தியமாகி விதையை துளிர் விட்டு வளர்ந்து கனிகளை கொடுக்கறது இல்ல, அதை அழுகி கெட்டு போக மட்டுமே செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த மத பிரிவு விசுவாச பிரமாணங்கள் சத்தியத்தை அடக்கி வைத்து அதை கெட செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனா சத்தியத்துடைய வேலை என்னது? நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு நமக்கு சத்தியம் அவசியமானது. அந்த சத்தியத்தை வளர விடாமல் இதை அமுக்கி போடுறதுனால அங்க யாரும் பரிசுத்தப்படுத்துறதுக்கு முடியல, பரிசுத்தம் ஆகிறதுக்கு முடியல. அப்ப குருமார்கள், ஏன்னா யோவான் 17:17 ஆண்டவர் யெஷுவா சொல்றாரு, உங்களுடைய சத்தியத்தினாலே உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி யோவான் 17:17 சொல்ற ஆண்டவரை யெஷுவா ஜெபத்திலே சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த குருமார்களை பரிசுத்தமாக்கக்கூடிய அந்த சத்தியம் அங்க அழுகி போயிருச்சு, இல்லாம போயிருச்சு அப்படிங்கிறதா, அந்த மண்கட்டிகளுக்கு கூட வளர முடியாம போயிருச்சு அப்படிங்கிறத இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப குருமார்களின் கொள்கை, போப்புமார்க்க கொள்கை, அந்தி கிறிஸ்து கொள்கை, இந்த புரோட்டஸ்டன்ட் மத பிரிவுகளின் விசுவாச பிரமாணங்கள், இவைகளின் கீழே அந்த பரிசுத்தமாக்கும் சத்தியம் இல்லாமல் போயிற்று. அப்ப கர்த்தருடைய மந்தையோட மேய்ச்சலும் இல்லை. அவர்கள் பறித்து கொண்டார்கள் இல்லையா? பயிர் கோதுமை இல்லையா? இப்ப கர்த்தருடைய மந்தை மேய்ச்சல் என்னது? அந்த பயிர் வளர முடியாம பறித்து கொண்டார். கோதுமை வளர்வதற்கு தேவையான போசாக்காக அந்த சத்தியம் இல்லாதனால அந்த பயிரும் தீர்ந்து, கோதுமை பயிரும் அது தீர்ந்து போயிட்டு, அதன் விளைவாக களஞ்சியங்கள்ல கோதுமை இல்லை. உண்மையான பிரதிஷ்டை செய்தவர்கள் அந்த பெயர் சபையில இல்லாமல் போயிட்ட. அப்ப பெயர் சபை உள்ள ஜனங்களுக்கு போதிக்கப்பட்ட நித்திய நரக வேதனைங்கிற தப்பறைகளினால அவர்கள் மிகவும் தவிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால்தான் மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது அப்படிங்கிறப்போ இந்த பெயர் சபையில் உள்ள ஆட்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் நரக உபதேசத்துல ஆத்மா அழியாம எப்பவும் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அந்த அப்பறையான போதனைகள்னால மிகவும் தவித்து கொண்டிருந்தார்கள். மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவருடைய நியாயமான கேள்விகளுக்கு மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சி இல்லாததால் கலங்குகிறது. அடுத்து என்ன சொல்றாரு?
மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாதனால் கலங்குகிறது. இப்ப அங்க இருக்கிற பெயர் சபையில இருக்கிற அந்த மனிதர்கள் கேட்கக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கு பெயர் உள்ள மதப்பிரிவு தப்பறைகள்ல பதில் எதுவும் கிடைக்கல. அவர்கள்லாம் கலங்கி போனாங்க. இப்ப நாமெல்லாம் பெயர் சபையில தான் வெளியே வந்தோம். அது காரணம் என்ன? கேட்ட கேள்விகளுக்கு அங்க பதில் எதுவும் கிடைக்கல. பதிலை தேடி வெளியே வந்தோம். பதில் கிடைக்கிற இடத்துல நாம போய் அங்க என்ன பண்ணுவோம்? அந்த சத்தியத்தை இருக பிடித்துக் கொண்டு சத்தியத்தை வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப அங்க அந்த பதில் கிடைக்காதனால அந்த மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாதனால கலங்குகிறது. ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா பெயர் சபையில இருக்கும்போது அந்த அவர்களுடைய போதனைகள், கோட்பாடுகள், அவர்கள் சொல்லக்கூடிய தற்பறைகள் இவைகள்லாம் நமக்கு போதுமானதாக இல்லை. கால் நீட்ட படுக்கை நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலம் போதாது என்று எசாயா சொல்றாரு. எசாயா 28:20 படிக்கிறோம். கால் நீட்ட படுக்கை நீளம் போதாது, மூடிக்குள்ள போர்வையும் அகலமும் போதாது. அப்ப அங்க இருக்கிற போதனைகள், தப்பறையான காரியங்கள் இதெல்லாம் நாம கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் இல்லை. அதன் மூலமாக நமக்கு சத்தியம் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தெய்வீக திட்டத்தை குறித்து மிகவும் குறைவாகவே அங்க இருக்கிறவங்க அறிந்திருக்கிறாங்க. பல சந்தேகங்களால் குழப்பமடைந்து எப்பொழுதுமே கலங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது எவ்வளவு உண்மையானது என்று பாபிலோன் இருந்த போது நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆயினால் தான் அதிலிருந்து நாம வெளியே வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப வெளியே வந்திருக்கும் போது நமக்கு இப்ப எப்படி இருக்கு? சத்தியம் தாராளமா கிடைக்கக்கூடியதா இருக்கு. கால் நீட்ட போற படுக்கை நீளம் சரியா இருக்குது. முடிக்குள்ள போர்வையின் அகலமும் சரியா இருக்குது. சத்தியம் அபரிதமாக நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அங்கே பேர்சபையில இருக்கிற வரைக்கும் அந்த 4 அமைப்புகள் அதுக்குள்ள இதெல்லாம் சரியான விதத்துல இல்லாததுனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிருகங்கள் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் மேய்ச்சல் கலங்குகிறது, ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, யோவேல் 1:19, 20 குறித்து நாம பார்த்தோம்னா, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது. வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது. நதிகளில் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று. அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது என்று இங்கு சொல்லுகிறதை பார்ப்போம். அப்ப கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள் பெருசேவிலே சத்தியம் இல்லாததை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தாவை நோக்கி கூப்பிடுகிறதா இவங்க யாரு? உண்மையான சத்திய பிள்ளைகள், சத்திய தாசர்கள் இல்லையா? அந்த உண்மையான ஜனங்கள் பெயர் சபையில சத்தியம் இல்லாததை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. நாமும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கர்த்தரை உரைக்கிறது என்னவென்று நாம கேட்டு அறிந்து கொள்கிறோம். நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஆண்டவரே நான் என்ன சித்தமா இருக்கிறேன், எனக்கு இந்த காரியங்களை விளங்கலையே, இதை விளங்க பண்ணும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதாங்க அங்க பெருசபையில இருக்கும்போது இதோட அர்த்தம் எனக்கு தெரியலையே விளங்கலையே சொல்லி அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. இப்ப நாம சத்தியத்தை சொல்லும் போதெல்லாம் கர்த்தரை உரைக்கிறது என்னவென்று அறிந்து கொள்ள எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி நாம கூப்பிடணும். மற்றவங்க சத்தியத்தை சொல்லணும்னா முதல்ல நாம சத்தியத்தை நாம அறிந்திருக்கணும். நாம அறிந்து கொண்டு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற புரிந்து கொண்டு மற்றவர்கள் நாம் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம இருக்கணும். ஒருவேளை புரியலன்னா ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் விளங்கலையே, ஆண்டவரே எனக்கு விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம ஜெபம் பண்ணக்கூடியவர்களா நாம இருக்கணும். ஏன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தீர்க்க தரிசன வசனங்களை தட்டும் போது நிச்சயம் நமக்கு திறக்கப்படும். ஆக நாமும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டியவர்களாக நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். நம்ம பெயர் சபையில இருக்கிறவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நாம ஒரு காலத்துல இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், இது விளங்கலைன்னு சொல்லி அதற்காக முயற்சி செய்தோம். அப்ப தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுக்கிறாரு. எங்க சத்தியம் கிடைக்குமோ அங்க கொடுக்கிறாரு. பின்னும் இங்கே அங்கே கழுகுகள் கூடும் என்று சொல்லப்பட்டது போல நாம் ஆகாரத்தை நோக்கி பறந்து போகிற ஒரு கழுகுகளாக நாம எப்போது இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய அனுபவம் நமக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு சத்திய தாசர்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சத்தியம் விளங்கலைன்னா கூப்பிடணும்.
கர்த்தரை ஜெபிக்கணும். நிச்சயமா அவர் விளங்க பண்ணுவாரு. வேற யார் தாசன் மூலமாகவும் விளங்க பண்ணுவார். நான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு சகாயமே எங்கிருந்து வேணாலும் வரும் என்று மொர்தெகாய் சொன்னது போல, நாம கேட்டோம்னாக்க நிச்சயமா அவர் நமக்கு கொடுப்பாரு. மந்திரி ரதத்துல போய் கொண்டிருக்கிறாரு. ஆனா பிலிப்புகிட்ட சொல்லி ஓடி போய் அந்த ரதத்துல சேர்ந்து கொள்ள அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சத்தியத்தை கொடுத்து எடுத்து சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எங்கிருந்து வேணாலும் தேவனுக்கு நம்ம கேட்கும் போது எங்கிருந்து வேணாலும் சத்தியத்தை நமக்கு விளங்க பண்ணக்கூடியவராக நிச்சயமாக அவர் இருப்பாரு. அப்ப இங்க சத்தியம் இல்லாதனால, மேய்ச்சல் இல்லாதனால அவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அக்கினியை வனாந்தரத்து மேய்ச்சலை எல்லாம் பட்சித்து போட்டது என்று சொல்லுவதை நாம பார்க்கிறோம். அங்க சத்தியத்தின் நதிகள் எல்லாம் வற்றி போயிடுச்சு. மிருகங்களும் நோக்கி கதறுகிறது. நதிகளில் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிடுச்சு. அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் எல்லாம் பட்சித்து போட்டது என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ சுவிசேஷத்துல சத்தியத்தின் நதிகள் எல்லாம் வற்றி போயிடுச்சு. உண்மையான ஜனங்கள் வனாந்தரத்தின் மேய்ச்சல் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத அவங்க உண்மையான ஜனங்கள் கண்டுகொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கண்டுகொண்டு சத்தியம் எங்கே கிடைக்கும் என்று வாஞ்சியோடு அதை நோக்கி வெளியே வரக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்ப இவ்விதமாக யோவேல் 1ஆம் அதிகாரம் முழுக்க சுவிசேஷத்தின் சரித்திரத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அது மிகவும் துயரமான ஒரு காட்சியாகவும் இருக்குது. ஏன்னா சத்தியமெல்லாம் அற்று போயிட்டு வற்றி போயிட்டு அப்படிங்கிறப்போ மிகவும் துயரமான ஒரு காட்சியா இருக்கு. ஜுவாலின் விருட்சங்கள் எல்லாம் எரிந்து போயிட்டு அப்படிங்கிறப்போ யார் சத்தியத்தை படித்தாலும் சத்தியத்தை அறிந்தாலும் பரிசுத்தவான்களா இருந்தாலும் அவர்களே நம்மளது அக்கினி போல பட்சிக்கக்கூடியவர்களா அவர்கள் இருந்தாங்க. வெளியில் மிருகங்கள் எல்லாம் நோக்கி கூப்பிடுகிறது. நதிகளில் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிட்டு அக்கினி வனாந்தரத்து மேய்ச்சல்கள் எல்லாம் பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். அப்ப அங்க இருக்கிற கர்த்தர் பிள்ளைகளை தான் இதெல்லாம் குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் கர்த்தரை நோக்கி இதெல்லாம் வற்றி போயிட்டுன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்ப 1ஆவது அதிகாரம் முழுக்க சுவிசேஷ யுகத்திலே நடந்த காரியங்களை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நாம 2ஆம் அதிகாரத்துக்கு பார்க்கிறோம். 2ஆம் யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் தேவன் காரியங்களை மறுசீரமைக்கக்கூடிய காரியங்களை அமைக்கும்படிக்கான அந்த காரியங்களை குறித்து அவர் சொல்றார். மகாபுத்திரத்தை காத்து சொல்றாரு. இப்ப இதெல்லாம் எல்லாம் இல்லாம பண்ணிட்டு அந்த 4 அமைப்புகளை எல்லாம் இல்லாம பண்ணிட்டு காரியங்களை எல்லாம் மறுசீரமைப்பு மறுபடியும் சத்தியத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியங்களை இந்த 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. இந்த விதமாக அந்த அமைப்புகளுக்கு வரக்கூடிய உபத்திரத்தையும் துன்பத்தையும் கொடுத்தது மெயினா அங்க 2ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதை குறித்த காரியங்கள் பார்த்தோம்னா யோவேல் 2:1 சொல்றாரு. என்ன சொல்றாரு? சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமமாய் இருக்கிறது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப சீயோனுங்கிறது இப்ப எப்படி இருக்கு? 1ஆம் வசனத்துல பார்த்தோம். அந்த 4 அமைப்புகள் பெயர்லவான பெயர் சபையா இருக்கக்கூடிய அந்த 4 அமைப்புகள் இல்லையா? அதுதான் பெயர்லவான சீயோனாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சீயோனில எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்றார். அப்ப என்னுடைய பரிசுத்த பர்வதம் அப்படிங்கிறார் இல்ல, என் பரிசுத்த பர்வத்திலே எச்சரிப்பின் சத்தம் எடுங்கள் அப்படிங்கிறார். அப்ப பெயரளவான பரிசுத்த பர்வதம் நாங்கள் தான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த போப்பு மார்க்கதும் அந்த புரட்டஸ் அமைப்பு சபைகள் 4 விதமான அமைப்புகள் இருக்குது. அதுதான் சொல்லிக் கொண்டிருக்கு. என்னது? நாங்க தான் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறோம், பரிசுத்த பருவமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அந்த கிறிஸ்துவ உலகத்தை கிறிஸ்டியன்டம் கிறிஸ்துவின் ராஜ்யம் கிறிஸ்டியன்டம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களை தான் இங்க சொல்றார். என்னுடைய பரிசுத்த பருவத்துல எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். என்ன எச்சரிப்பு சொல்றாரு? கர்த்தருடைய நாள் இல்லையா வருகிறது, அது சமீபமா இருக்குது. இதான் எச்சரிக்கை சத்தம். கர்த்தருடைய நாள் அது பழிவாங்கும் நாள், உலகம் முழுவதும் வரப்போகும் உபத்திரவ காலம் அது வரப்போகுது. அதனால அதற்கு எச்சரிக்கை கொடுங்க. கடைசி காலகட்டத்தில் எப்பயாவது அவங்க மனம் திரும்பட்டும், மனம் மாறட்டும் சொல்லிட்டு
ஒரு எச்சரிக்கை சத்தத்தை தான் அங்க சொல்றாரு. இப்ப இந்த எக்காலம் யூபிலி எக்காலத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்குது. இது 1874ஆம் வருடத்துல ஊதப்பட தொடங்கினது. அவன் யூபிலி எக்காலம் ஊதப்படுது அப்படின்னாவே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்கக்கூடிய எக்காலமா இருக்கிறது. அதே சமயத்துல வெள்ளியில் வைத்து முடிவு வரைக்குமே இது ஊதப்படக்கூடிய விடுதலையின் ஒரு அறிவிப்பாக அது இருக்கிறது. யூபிலி காலக்கணக்கு குறித்து பார்க்கும்போது யூபிலி காலக்கணக்கு அந்த கிரேட் ஜூபிலி எங்க ஆரம்பிக்குது? கிபி 1874 ஆரம்பிக்குது. இந்த எக்காலம் அப்படிங்கிறது யூபிலி எக்காலத்தையும் குறிக்கக்கூடியதாக அது இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த விடுதலை அடைவதற்கு யூபிலி எக்காலம் எல்லாருக்கும் விடுதலை அறிவிக்கிறது மட்டுமல்லாம அந்த விடுதலை அடைவதற்காக அது என்ன பண்ணுவான்? ஒடுக்குபவர்களையும் ஒடுக்குதலையும் அழிக்கப்படணும் இல்லையா? யார் யார் ஒடுக்கி வச்சிருக்கிறாங்களோ அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களோ அவங்களையெல்லாம் அழிச்சு போடணும். அதற்கும் அந்த யூபிலி எக்காலம். அதனால்தான் இது கர்த்தருடைய பெரிய நாளின் நோக்கமா இருக்கிறது. அதனால்தான் இங்க எச்சரிக்கை குடிகள் எல்லாம் தத்தளிக்க, தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். கர்த்தருடைய நாள் வருகிறது, சமீபமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய நாள் எல்லாத்தையும் ஒடுக்குகிறவர்களை எல்லாம் அடக்கி போடும்படிக்கு, அழித்து போடும்படிக்கான இந்த கர்த்தருடைய நாள் வருகிறது. ஆகையினால் தேசத்தின் குடிகள்லாம் தத்தளிக்க கடவர்கள் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப அந்த நாளை குறித்து மேலும் அவர் சொல்லும்போது இந்த நாள் பொய்யின் அடைக்கலத்தை அகற்றி சத்தியத்தையும் அதன் ஆவியும் பூமியில நிலைநாட்டும். அதுக்காக தான் அந்த கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் உபத்திரவத்தினால் யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஒடுக்கினார்களோ, ஒடுக்கி துன்புறுத்தினார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு வரக்கூடியதாக தான் அது இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, அடுத்து யோவேல் 2:2 என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா, அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்ட முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இருளும் அந்தகாரமான நாள், கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறப்போ அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பருவங்கள் பருவது போல ஒரு பெரிய பல சார்ந்த ஜாதி பருவம் அடைகிறார். இந்த உபத்திரம் இதுவரைக்கும் தோன்றதும் இல்லை, இனி தோன்ற போவதும் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்துல சரியான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்க மொழிபெயர்ப்புல கொஞ்சம் குளறுபடி இருக்குது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பு பார்த்தோம்னா, அது விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுகிறது போல இருளும் அந்தகாரமான நாள். அதிகாலையிலே விடியற்கால வெளுப்பு எப்படி பர்வதங்கள் பரவுதோ அது போன்று இருக்கக்கூடிய இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள், ஏராளமான பலத்த ஜாதி தீவிரமாக வரும். அப்படிப்பட்ட முன் ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையா வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. இந்த விதமாக கிங் ஜேம்ஸ் வெர்சனுடைய மொழிபெயர்ப்பு இந்த விதமாக இருக்கும். அப்ப இது சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்கு தேவன் உபயோகிக்கிற உபத்திரவ நாளாக இருக்கு. வெளிச்சம் சத்தியத்தை அடையாளப்படுத்துவதை போல இருள் அறியாமையும் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்ப இருள்கிற அறியாமை, உபத்திரவம் அப்படிங்கிற அந்த மப்பு, தப்பறையின் மந்தாரமான அந்த டார்க்னஸ், அது எல்லாத்தையும் அங்க குறிக்கொண்டா இருக்கு. விடியற்கால வெளுப்பு அப்படி பறவைகள் பரவுகிறது போல் அப்படிங்கிறப்போ அது சத்தியம் படிப்படியாக பரவி முன்னேறி கொண்டு வரும். அதே சமயத்தில் இருளும் அந்தகாரமான நாள் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு பக்கம் சத்திய வெளிச்சம் வந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் இருளும் அந்தகாரமா இருக்கும். அதே போல மப்பும் அந்தாரமாக தப்பறையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறது. நம்ம இக்காலத்துல ஜனங்கள் முன்பிருந்ததை விட அதிகமா தேவனை விட்டு விலகி செல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவ ஜனங்கள் தேவ ஆவின் தூண்டுதலினாலே எழுதப்பட்டவர்கள் அல்ல என்று ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் சொல்லும் போது கூட, சத்தியம் சொல்லும் போது இது மனுஷன் எழுதினது தானே,
இது அகத்த தேவனுடைய ஆவி எழுதுனது கிடையாது, தேவன் எழுதுனது கிடையாது, மனுஷன் எழுதுனது தானே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கிறாங்க. இப்ப கிறிஸ்தவ மண்டலத்துல ஜனங்களும் குறிப்பாக அந்த தலைவர்களும் கூட இந்த விதமாக சொல்லக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த இருள் இரவின் இருளை போல அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சூரியன் அதன் முழு மகிமையுடன் உதிப்பதற்கு சற்று முன்னே இருக்கக்கூடிய இருளை போல இருக்கும் என்று அங்க சொல்லப்படுறதை நாம கவனிக்க தவறக்கூடாது. இந்த மாதிரிதான் இந்த பக்கம்லாம் அங்க இருள் இருக்கும், இங்க வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இந்த விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் ராஜ்யங்கள் மேல் பருகிறது போன்ற ஒரு இருள் அங்க இருக்கும். ஒரு பக்கம் இருள் இருக்கும், இன்னொரு பக்கம் வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கும். இப்ப இந்த காலை எதை குறிக்குதுன்னா மில்லினிய காலை குறிக்கூடியதா இருக்குது. இவ்வுலகத்தின் ராஜ்யங்கள் மேல நீதியின் சூரியன் முழு மகிமையோடு உதிப்பதற்கு முன்பு ஒரு பெரும் புயல் இருக்கும். அது மகா உபத்திரவ காலத்துக்கு ஏற்படக்கூடியதாக அது இருக்கிறது அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். இங்க சொல்லும்போது ஒரு பலத்த ஜாதி அப்படிங்கிறார் இல்லையா? ஒரு பலத்த ஜாதி என்பது கர்த்தருடைய பெரிய சேனையை குறிக்கக்கூடியதா இருக்கு. அந்த கர்த்தருடைய பெரிய சேனை எது அப்படின்னாக்க மனுக்குலத்தின் பொதுமக்கள் அந்த பெரிய சேனையாக இருக்கிறார். இப்ப சத்திய வெளிச்சம் பரவும் போது சத்திய வெளிச்சம் வர்றதுனால இந்த காரியங்களை குறித்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மில்லியன் ஏசாவுக்கு 2ஆம் வருகை, அதே போல இந்த பரிசுத்தவான்களுடைய காரியங்கள், இந்த காரியங்களை படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். இப்ப சத்திய காரியங்கள் வர வர சத்திய காரியங்கள் வருதுன்னா 2 விதமான சத்திய காரியங்கள் ஆண்டவர் யெஷுவா 2ஆம் வருகையில வெளிப்படுத்துறாரு. ஒன்னு செக்குலர் ட்ரூத், இன்னொன்னு ரிலீஜியஸ் ட்ரூத். அது ஒரு பக்கம் வெளியாயிட்டே வருது. செக்குலர் ட்ரூத் வர வர அது என்ன பண்ணும், ஜனங்களுக்கு தங்களுடைய உரிமை என்ன, தங்களுடைய சலுகைகள் என்ன, அதெல்லாம் வெளிச்சத்தை காமிக்குது. அதே போல அவர்களை ஆளக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அவர்களை இருட்டடிப்பு நடத்தி மோசம் போக்கி கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் தவறான நடவடிக்கைகள் எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், இந்த காரியங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வருது. அறிவு பெருக்கும் அதிகமாயிட்டே போகுது, செக்குலர் ட்ரூத் அதிகமாயிட்டே போகுது. அதே போல மத சம்பந்தமான காரியங்களிலும் அந்த சத்திய காரியங்கள் அதிகமாயிட்டே போயிடுது. அப்ப இந்த காரியங்கள்லாம் மத சம்பந்தமான காரியங்கள் அதிகமாயிட்டே போகும்போது தேவனுடைய தாசர்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படிப்பட்டதா இருக்குது, விசுவாசம் 2ஆம் வருகை எப்படி நடந்து கொண்டிருக்குது, 2ஆம் வருகையின் கால அடையாளங்கள் என்ன, இதெல்லாம் அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த அறிவு பெருக்கம் அதிகமாயிட்டே போகும்போது உலக ஜனங்கள் தங்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் என்ன, அதெல்லாம் எப்படியெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் அறியும் போது அவர்கள் ஆளுகிறவர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுவக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்களை தான் கர்த்தருடைய சேனையா இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சேனையா இருந்து இந்த சாத்தான் ராஜ்யத்தை அடித்து நொறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். தேவன் அவர்களையும் தம்முடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துறார். தேவன் தம்முடைய ஊழியத்துக்கு வெறுமனே பரிசுத்தவான்கள் மற்றவங்களை தான் பயன்படுத்துவாரும் கிடையாது. தேவன் யாரை வேணாலும் அவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு யாரை வேணாலும் அவர் பயன்படுத்துவார். நெபுகாத்நேச்சாரை பயன்படுத்தலையா? கோரேஸ் ராஜாவை பயன்படுத்தலையா? பயன்படுத்தினார் இல்லையா? அந்த மாதிரி யாரை வேணுமானாலும் அவர் பயன்படுத்துவாரு. யெசுவா சொல்றாரு, இவங்க பேசலன்னா இந்த கல்லுகள் கூப்பிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவன் யாரை வேணுமானாலும் பயன்படுத்துவாரு. அப்ப இங்க திரளான ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பலத்த ஜாதி கர்த்தருடைய பெரிய சேனையா வரும் அப்படிங்கிறப்போ அந்த பலத்த ஜாதி என்னன்னு பார்த்தோம்னா இதுதான், தங்களை உரிமைகளை அறிந்து கொதித்து எழுகிறார்கள, பொங்கி எழுகிறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆட்கள் கர்த்தருடைய சேனையா இருக்கிறாங்க. லேபர் யூனியன் சொல்லிட்டு அவங்க எங்களுடைய உரிமைகள்லாம் பறிக்கிறாங்க, எங்களுக்கு தேவையான சலுகைகள்லாம் இல்லாம பண்றாங்க சொல்லிட்டு அவங்க கொதித்து எழுதுறது, கொதித்து எழுந்து ஆளக்கூடியவர்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்த காரியங்கள், கோபப்படக்கூடிய காரியங்கள், இதுதான் இதெல்லாம் கர்த்தருடைய சேனையா இருந்து சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் சாத்தானோட அமைப்புகளை எல்லாம் நிர்மூலமாக்கக்கூடிய கர்த்தருடைய சேனையாக இது இருக்குதுன்னு புரிஞ்சு கொள்கிறோம்.
சங்கீதம் 76:10 என்ன படிக்கிறோம்? மனுஷனுடைய கோபம் உங்கள் மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். ஆங்கிலத்துல பார்த்தோம்னா surely wrath of man shall prize thee, உம்மை போற்றும் துதிக்கும். மனுஷனோட கோபம் அவரை துதிக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்ப துதித்து அவருடைய மகிமை விளங்க பண்ணக்கூடியதா இருக்குது. அது மிதமிஞ்சி போகும்போது அவர் அவர் அடக்குவார் என்று அங்க சொல்லுகிறது நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த வசனம் தேவனுடைய பரிபூர்ணமான அந்த மேலாண்மையை நமக்கு விளக்கக்கூடியதா இருக்குது. மனிதர்கள் தேவனுக்கு எதிராக கோபம் கொண்டு செயல்பட்டாலும் கூட அந்த செயல்கள் கூட இறுதியில தேவனுடைய மகிமையும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியா இருக்கிறது. ஆகினால ஒரு திரளான கூட்டம் வரும், பெரிய ஜாதி வருது அப்படிங்கிறப்போ அது இந்த ஜாதியை அவர் அங்கே சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். யோவேல் 2:2 படிக்கும்போது ஒரு பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவும், அப்படிப்பட்ட முன் ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமையா வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அந்த பலத்த ஜாதி வந்து இந்த சாத்தானோட அமைப்புகள் எல்லாமே அடித்து நொறுக்கி இல்லாததாக்கும். அதற்கு தேவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் சத்தியம். சத்தியம் அவர்களுக்கு இந்த சத்தியத்தை செக்குலர் ட்ரூத்தையும் அறிவு பெருக்கத்தையும் கொடுப்பது மூலமாக அவர்களை தேவன் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு, தம்முடைய சேனையாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் அங்க சொல்லும்போது மனுஷனோட கோபம் உண்மை புகழும்படியா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு எதிராக மனிதர்கள் செய்யும் தீமைகள் கூட இறுதியிலே தேவனுடைய நீதி, ஞானம், வல்லமை ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உதாரணத்துவமாக விளங்கக்கூடியதா இருக்கும். இது விசேஷமா பார்த்தோம்னா அதுல நிறைய உதாரணங்கள் வேதாந்தத்துல இருக்கு. இப்ப யோசேப்பின் சகோதரர்கள் அவர் விட்டு போட்டாங்க, யோசேப்புக்கு தீமை தான் செய்தாங்க. ஆனா பின்னர் பலரின் உயிரை காப்பாற்றக்கூடிய தேவனுடைய திட்டமாக அது மாறியது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பு கூட சொல்றாரு, உங்களுக்கு ஜீவரசனை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பி எகிப்துக்கு அனுப்பினாரு, ஆகையினால என்னை குழிக்குள்ள போட்டது நிமித்தம் நீங்க உசனப்படாதீங்க அப்படின்லாம் அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் இந்த விதமாக பலரின் தீமையான செயல்களை கூட பின்னால் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதுபோலதான் இந்த மகா உபத்திரமும் நன்மை பின்னால் அது நன்மைக்கு ஏதுவாக மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல யசோகிறிஸ்து சிலுவையில் அறைந்தாங்க இல்லையா? அந்த மனிதர்களின் கோபம் பொறாமையும் காரணமாக சிலுவையில் அறைந்தாலும் கூட உலக ரட்சிப்புக்கான தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றதற்கு உதவிகரமாக அது இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அங்க சங்கீதம் சொல்லும்போது மிஞ்சி கோபத்தை நீர் அடக்கி போடுவீர். அப்ப தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான அளவுக்கு மட்டுமே மனிதர்கள் கோபத்தை அவர் அனுமதிக்கிறார். அதற்கு அப்பாற்பட்ட எல்லா தீமைகளையும் அவர் என்ன பண்றாரு? கட்டுப்படுத்தி தடுத்து நிறுத்துவாரு சொல்லி பார்ப்போம். இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய பாடம் என்ன? தேவன் எல்லாவற்றையும் மேலும் மேலாண்மை உள்ளவரா இருக்கிறார். அவருக்கு மிஞ்சி எதுவுமே போக முடியாது. இப்ப மனிதனோட தீய திட்டங்கள் அதெல்லாம் கூட தேவனுடைய திட்டத்தை முறியடிக்க முடியாது. அவன் என்ன தீய திட்டங்கள் போட்டாலும் செய்தாலும் முறியடிக்க முடியாது. எல்லாமே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்காக தேவன் வைப்பாரு. தேவன் தீமையை கூட நன்மைக்காக மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். இப்ப விசுவாசிகள் உபத்திரவ காலங்களிலும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. எவ்வளவு உபத்திரவங்கள், துன்ப துயரங்கள் விசுவாசிகளுக்கு வந்தாலும் கூட அவர்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையோடு அவர்கள் தைரியமாக இருக்கலாம். அதனால்தான் அப்ப சொல்லுங்க, பவுல் சொல்லும் போது தேவன் எனக்கு சகாயர், மனுஷனை எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப யோவேல் இந்த வசனம் கர்த்தருடைய நாள், அந்த உபத்திரவ காலம் ஆகியவற்றை தொடர்படுத்தி பார்க்கும்போது தேவன் மனிதர்களின் கோபம், இந்த போருக்கான காரியங்கள், கலகங்கள் இவற்றை கூட தம்முடைய நீதி தீர்ப்பு திட்டத்திலே பயன்படுத்துகிறார். ஆனால் அவர் நிர்ணயித்த எல்லையை தாண்டி செல்ல அவர் அனுமதிக்க மாட்டார். இறுதியில அனைத்தும் அவருடைய மகிமைக்கு, அவரை போற்றி துதிக்கும்படிக்கே அது வழிவகுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப கர்த்தரை பிரதிஷ்டை செய்த ஜனங்கள் இந்த காலத்திலே காரியங்களை அமைப்புக்கு விரோதமாக போராடி அவர்கள் கர்த்தர் சேனையா இருக்க வேண்டாமா?
தீமையை அழிப்பதற்கு தேவன் அவர்களை பயன்படுத்துறது இல்லையா? தீமையான அமைப்புகளை, தீமையான சாத்தானுடைய ராஜ அமைப்புகளை இல்லையா, அதெல்லாம் அழிப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அவரு பயன்படுத்துறது இல்லையா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்துல என்ன செய்யணும்? அவன் அந்த விதமான அழிவுக்கு இவர்களை பயன்படுத்துறது இல்லை. கர்த்தர் அதற்கு விரும்பவில்லை. இவர்கள் மூலமா அவங்களை அழிக்க விரும்பவும் இல்லை. ஏன்னா இவர்கள் வளர வேண்டியதில்லை, அன்பிலே வளரணும். சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய அன்பிலே வளரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப இக்காலத்தின் காரியங்கள் அமைப்புக்கு விரோதமா போராடி அதை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பல. கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அதுதான், நம்ம எதிலுமே ஈடுபடக்கூடாது. இந்த புரட்சிகள், போராட்டங்கள், கலகங்கள் இதெல்லாம் ஏற்படும் போது அந்த கூட்டத்துல நம்ம போய் எதுவுமே செய்யாதபடிக்க நாம தனித்து இருந்து கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நாம பார்க்கணும். அதுதான் நம்முடைய வேலை. கர்த்தருடைய காரியங்கள், வேத வசனங்கள் எப்படி எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்ம நின்று கொண்டு அவருடைய ரட்சிப்பை பார்க்கணும் சொல்லி அவர் நமக்கு சொல்றாரு. அப்ப ஏராளமான பலத்த சேனை யுத்தத்திற்கு திரட்டப்பட்டிருப்பதை மேன்மேலும் திரட்டப்பட்டு கொண்டு வருகிறது நாம எல்லா இடங்களையும் பார்க்கிறோம். எல்லா நாடுகளுமே இந்த விதமான புரட்சி, அராஜகம், அந்த அரசாங்கங்களுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கு. அது உலகெங்கும் தீவிரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் நம்முடைய நாட்களையும் கூட நாம கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த சேனையானதை இதுவரை ஒருபோதும் செய்யக்கூடாத, இனியும் செய்யப்பட தேவையாயிராத ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொண்டே முன்னேறி கொண்டு போகுது. ஏன்னா சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தை அழிவு இதுவரை ஒருபோதும் சம்பவியாத ஒன்றாக இருக்கு. 2ஆம் முறை அதை செய்ய தேவையும் படாது. ஏன்னா வானங்களிலும் பூமி உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் அசைய பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறதை நம்ம படிக்கிறோம். அசைக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீக்குவாரு, அசைக்கப்படக்கூடாதவைகள் மட்டும் நீடித்திருக்கும். ஆகையினால் பிரியமான சகோதரர்களே, நாம் எல்லாரும் அசைக்கப்படக்கூடாதவைகள் மேல உறுதியாக நிற்க வேண்டியவர்களாக நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? சரி, ஆகிங்களா இந்த காரியத்தை நாம இதோட நிறுத்திக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா யோவேல் 1ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சிருக்கிறோமா? சரி, இது வரைக்கும் நாம பார்த்த காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1ஆம் அதிகாரம் எஸ்ஆருடைய 1ஆம் வருகிலே வந்திருக்கூடிய அந்த காலகட்டம் சுவிசேஷ யுகம். அந்த சுவிசேஷ யுகத்துல நடந்த நிகழ்வுகளை இன்னும் விசேஷமா சொல்ல போனால், அந்த யூத யுக முடிவிலிருந்து சுவிசேஷ யுக யூத யுக அறுவடையின் முடிவிலிருந்து சுவிசேஷ யுக அறுவடையின் ஆரம்ப காலம் வரைக்கும் உள்ள அந்த நிகழ்வுகளை 1ஆம் அதிகாரம் நமக்கு விளங்கப்பட்டது. அப்ப அதுல சொல்லப்படக்கூடிய 4 அமைப்புகள், குருத்துவ அமைப்புகள், பாப்பசி அமைப்பு, அதுபோல அந்திகிறிஸ்து அமைப்பு, புரொட்டஸ்டன்ட் அமைப்புகள், இந்த 4 அமைப்புகள் படிப்படியாக முன்னேறி கொண்டு வந்த இந்த 4 அமைப்புகள் சத்தியத்தை இல்லாமல் பண்ணி போட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சத்தியத்தை இல்லாமல் பண்ணி போட்டுச்சு. அப்ப அதனால அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல அவர்களுக்கு மகாபுத்திரம் வருது. ஆனா மகாபுத்திரம் வந்தாலும் கூட தேவன் அவர்களுக்கு எச்சரிப்பாக இருக்கிறாங்க. எச்சரிப்பு கொடுக்கிறாரு, மனம் திரும்புங்க, ரெட்டெடுத்துக்க சொல்லி எச்சரிப்பு எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா அந்த எச்சரிப்பை அவர்கள் கேட்காதனால மகாபுத்திரம் அவர்களுக்கு வர வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். இப்ப யோவேல் 2ஆம் அதிகாரம் போனோம்னா இந்த மகாபுத்திரத்தை காரியங்களை குறித்து தான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. தேவனுக்கு சித்தமானால் நாம் இந்த காரியங்களை இனி வரக்கூடிய அடுத்த வகுப்புகளை இதை குறித்த காரியங்களை தொடர்ந்து பார்க்கலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.